नमः श्रीवर्धमानाय निर्धूतकलिलात्मने सालोकानां त्रिलोकानां यद्विद्यादर्पणायते. சான்றோர்களே, சென்ற 2 நாட்களாக மோட்ச மார்க்க பிரகாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த தோடர்மல் அவர்கள் அருளிய முக்தி நெறி விளக்கம் என்ற பெயருடைய இந்த நூலின் முதல் அதிகாரத்தில் இறைவணக்கத்தை பற்றியும் இறைவணக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வீதராக விஞ்ஞான் என்றால் என்ன, அரஹந்தர் முதலான 5 பரமேஷ்டிகளுடைய குணங்கள் பொதுவான தன்மைகள் என்ன, அவர்களை வணங்குவதால் நமக்கு எந்த விதத்தில் எப்படிப்பட்ட பயன்கள் விளையும் என்பதையெல்லாம் சென்ற 2 வகுப்புகளில் பார்த்தோம். இப்பொழுது இந்த மோட்ச மார்க்க பிரகாசகம் என்ற நூல் உண்மையில் ஆகமம் தானா? ஏனென்றால் இதை ஒரு ஆச்சாரியர் எழுதவில்லை. ஆச்சாரியர்கள் பற்றற்ற நிலையில் இருப்பார்கள். அவர்கள் பரம்பரையாக தமது குருக்களிடமிருந்து ஞானத்தை பெற்று அதற்கேற்ப ஆகமங்களை எழுதுவார்கள். இப்பொழுது இந்த நூலை எழுதுபவர் ஆச்சாரியர் அல்ல, திகம்பர முனிவர் அல்ல. இவர் நம்மை போன்ற சிராவகர், ஆனால் சிறந்த சிராவகர். நம்மை போன்ற என்றால் நாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி அல்ல. அப்படிப்பட்ட சிராவகர் பெரிய வித்வான். இவர் எழுதுகின்ற நூல் அனைவராலும் படிப்ப கூடியதுதானா? இது உண்மையிலேயே ஆகம பரம்பரையை ஒட்டியதுதானா என்றெல்லாம் சிலருக்கு ஐயம் ஏற்படலாம். அதை கருத்தில் கொண்டு இப்பொழுது இது ஆகம பரம்பரையை ஒட்டியதுதான் என்ற கருத்தை சொல்ல இருக்கிறார். மங்களமய மங்கள கரண் வீதராக விஞ்ஞான் நமோதாஹி ஜாதே பயே அரஹந்தாதி மகான். இந்த हिंदी पुस्तकத்துல 9வது பக்கம். इस प्रकार मंगलाचरण करके अब सार्थक मोक्ष मार्ग प्रकाशक नाम के ग्रंथ का उद्योग करते हैं. இவ்வாறு இறைவணக்கம், இறைவணக்கத்துல யாரை வணங்கி இருக்கிறார், எதற்காக வணங்கினார், வணங்கப்பட்டவர்களுடைய பண்புகள், பொதுவான பண்புகள் என்ன, இறைவணக்கத்திற்கான காரணம் என்ன, எல்லாவற்றையும் விளக்கிய பிறகு இப்பொழுது மோட்ச மார்க்க பிரகாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் உங்களுக்காக எழுதுகின்றேன். வஹா ஏ கிரந்த பிரமாண ஹை. இந்த நூல் உண்மையிலேயே பிரமாணமானதுதான். உங்களுக்கு இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ऐसे प्रतीति कराने के हेतु पूर्व अनुसार का स्वरूप निरूपण करते हैं. இது பிரமாணமானது அப்படின்னு நீங்க சொல்லிட்டாக அதை எப்படி நாங்க நம்புறது? ஆகையினால உண்மையிலேயே இது ஆச்சாரியர்களால் அருளப்பட்டதுதான். அவர்கள் கூறிய கருத்தை தான் நானும் கூறுகிறேன் என்பதற்கான விளக்கத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அகாராதி அக்ஷர ஹேவே அனாதி நிதன. எந்த மொழியாக இருந்தாலும் ஆ முதலான எழுத்துக்களை கொண்டதுதான் ஒவ்வொரு மொழியும். ஆ முதலான எழுத்துக்கள் ஒவ்வொரு மொழிக்கும் முதல் எழுத்தாக திகழ்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு திருக்குறள்லயும் சொல்லியிருக்காரு. எழுத்தெல்லாம், எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதலாவதாக காணப்படுகிறது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். ஆகினால எல்லா மொழிகளுக்கும் முதல் எழுத்து ஆவாகும். 2வது எழுத்து 3வது எழுத்து மாறி கூட இருக்கலாம், ஆனால் முதல் எழுத்து ஆ தான். இந்திய மொழியில தான் ஆன்னு சொல்லலாம், மேற்கத்திய மொழிகள்ல ஆ இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
உண்மையில் எல்லா மொழிகளிலுமே முதல் எழுத்தாக வருவது ஆதான். அது உருது மொழியாக இருந்தாலும் இல்ல ஆங்கில மொழியாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் கூட முதல் எழுத்து ஆதான். என்னங்க தப்பா சொல்றீங்க? உங்களுக்கு இவ்வளவு கூட இங்கிலீஷ் தெரியலையான்னு கேட்க போறீங்க. ஏ தானே முதல் எழுத்து, ஆ எப்படி சொல்றீங்க அப்படின்னு. உண்மையில் ஏ அல்ல அது. நம்ம குழந்தைங்களுக்கு ரைம் சொல்லி கொடுப்போம், நீங்க பார்க்கலாம், கேட்டிருக்கலாம். ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் அண்ட், ஆ தான் அந்த ஒலி. ஆ என்ற ஒலி, ஆப்பிள் ஆண்ட் அப்படி சொல்லும் பொழுது ஆ என்ற ஒலி தான் வருகிறது. அந்த ரைம்ல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒலிப்பது, எழுதுவது எப்படி இருந்தாலும் ஒலியாக வருவது ஆ என்றுதான். ஆகையினால ஆ என்ற எழுத்தை தான் ஒவ்வொரு மொழியும் முதல் எழுத்தாக கொண்டுள்ளன. इनका आकार लिखना तो अपनी इच्छा के अनुसार अनेक प्रकार है. ஆனா அந்த ஆ என்ற எழுத்தை நாம ஒரு மாதிரி எழுதுறோம், கன்னடத்துல ஒரு மாதிரி எழுதுவாங்க, வடமொழியில வேற மாதிரி எழுதுவாங்க. எழுதுற முறை, அந்த வரி வடிவம் வேற வேற இருக்கும். ஆனா ஒலி எல்லாருக்கும் ஒன்றுதான். எல்லா மொழிகளுக்கும் ஒலியாக இருப்பது ஒன்றுதான். परंतु जो अक्षर बोलने में आते हैं वे तो सर्वत्र सर्वदा ऐसे प्रवर्ते हैं. அதனால சொல்லும் பொழுது ஒலிகள், ஒவ்வொரு மொழியிலும் இருக்கக்கூடிய ஒலிகள் எல்லாம் சமமானவைதான் இருக்கும். சில மொழிகள்ல நிறைய ஒலிகள் இருக்கலாம், சில மொழிகள்ல ஒலிகள் கம்மியா இருக்கலாம், எழுத்து கம்மியா இருக்கலாம், எழுத்து அதிகமா இருக்கலாம். ஆனால் ஒலிக்கப்படுகின்ற ஒலிகள் எல்லா மொழிகளிலும் இருக்கின்றன. इसलिए कहा है कि सिद्धो वर्ण समाम्नायः. इसका अर्थ यह है जो अक्षरों का संप्रदाय है सो स्वयं सिद्ध है. இந்த எழுத்துக்கள் இருக்கின்றன, அந்த எழுத்துக்களுடைய ஒலி வடிவம் அது இப்போ யாராலையும் தோற்றுவித்தது கிடையாது. அது அந்த ஒலி வடிவம் தோற்றுவிக்கப்படாத ஒன்று, அனாதிகாலமாக தொன்று தொட்டு தானாகவே சித்தியாகி அது என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது அந்த ஒலி. ஆனால் அந்த வரி வடிவம் காலத்திற்கு ஏற்ப, மக்கள் சமுதாயத்திற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அப்பப்போ அந்த வரி வடிவம் மாறிக்கிட்டே போகலாம். இன்று நாம் எழுதக்கூடிய வரி வடிவம் முதல்ல இருந்ததா அப்படின்னாக்கா சொல்ல முடியாது. பிராமி லிப்பின்னு முதல்ல சொல்றாங்க. ஆதிநாதர் காலத்தில் இருந்த அந்த வரி வடிவத்துக்கு பிராமி லிபி என்று பெயராக சொல்வார்கள். நமக்கெல்லாம் அது தெரியும். அந்த பிராமி லிபி கூட இரண்டு விதமா, திராவிட பிராமி லிபி, வடநாட்டு பிராமி லிபி, இப்படி எல்லாம் கூட சொல்லுவார்கள். எது எப்படியோ, ஆக அந்த வரி வடிவம் சிறிது சிறிதாக மாறிக்கொண்டே சென்றிருக்கிறது. ஆனால் ஒலி என்றும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த ஒலி என்பது யாராலும் தோற்றுவிக்கப்படாமல் அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம் வரை அந்த ஒலிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எழுத்துக்களுக்கு உண்டான ஒலிகள் எல்லா மொழிகளிலும் இருக்கும். तथा उन अक्षरों से उत्पन्न सत्यार्थ के प्रकाशक पद उनके समूह का नाम श्रुत है. ஸ்ருதம் என்றால் என்ன? அதுக்குதான் இவ்வளவு விளக்கம் சொல்றார். ஒலிகள், அந்த ஒலிகளுக்கு அவரவர்கள் மொழியிலே வரி வடிவம் தந்திருக்கிறார்கள். அப்படி அந்த வரி வடிவம் பெற்று எழுத்துக்கள் எழுதப்படுகின்றன. அந்த எழுத்துக்கள் பல சேர்ந்து பதம் உருவாகிறது. அந்த பல சேர்ந்து ஸ்ருதம் உருவாகிறது. ஆக ஒலி, எழுத்து, பதம், இந்த பதங்கள் கூட ஸ்ருத அடிப்படையில சொல்ல போனாக ஜகன்ய பதம், மத்தியம பதம், உத்தம பதம்னு சொல்லுவாங்க. ஜகன்ய பதம் என்றால் மிக குறைந்த எழுத்துக்களை கொண்ட பதம், கடைநிலை பதம். மத்தியம பதம்னாக்க இடைநிலை பதங்கள். அப்புறம் அதாவது தலையாய உயர்ந்த நிலை பதங்கள், அதிக எழுத்துக்களை கொண்ட பதங்கள். இப்படி 3 விதமான பதங்களை சொல்வார்கள். அதிலே மத்தியம பதத்தை வைத்துதான் ஆகமங்கள் எழுதப்படுகின்றன. ஆக இப்படி இந்த பதங்களால் உருவானது ஸ்ருதமாகும். 12 அங்கங்கள் இந்த பதங்களால் தோற்றுவிக்கப்பட்டவை ஆகும். சோபி அனாதி நிதன. ஆக எப்படி ஒலி அனாதியாக இருந்து அனந்த காலம் வரை இருக்கிறதோ, அது போல வரி வடிவ எழுத்துக்களும் வெவ்வேறு முறையில எழுதினாலும் அந்த எழுத்துக்களும்
எப்பொழுதில் அனாதியாக இருந்து அனந்த காலம் வரை எழுத்துக்கள் இருக்கும். அந்த வடிவம் மாறலாம், ஆனால் எழுத்துக்கள் இருக்கும். அதே போல பதங்கள், அந்த மொழிகளுக்கு ஏற்ப பதங்களும் அந்தந்த மொழியிலே மாறலாம். ஆனால் அந்த பதங்கள் எதை குறிக்கின்றனவோ அந்த பொருள், அந்த பதம் எல்லாமே அனாதி காலமாக இருந்து கொண்டுதான் வருகின்றன. அந்த பொருள் மொழிக்கு ஏற்ப பதங்கள் மாறுபடலாம், ஆனால் அந்த பதங்கள் இல்லாத ஒரு மொழி கிடையாது. ஆக இப்படி ஒலிகளும் எழுத்துக்களும் பதங்களும் சேர்ந்து உருவானது ஸ்ருதம். இந்த ஸ்ருதம் யாராலும் தோற்றுவிக்கப்பட்டதல்ல, அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம் வரை இவ்வாறே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆகையினால மகாவீர பகவான் தான் ஆகமத்தை உபதேசித்தார், கணதரர் தான் ஆகமத்தை எழுதினார் அப்படின்றது கிடையாது. இந்த ஆகமம், ஒலி, அக்ஷரம், எழுத்துக்கள், பதங்கள் எல்லாமே அனாதி காலமாக இருந்து வருகின்றன. மகாவீரருக்கு முன்னாடி இருந்த பாசநாதர் காலத்துல இல்லையா, ஆதிநாதர் காலத்துல இல்லையா, அதற்கு முன்பு போகபூமியாக இருந்த போது எழுத்துக்கள், மக்கள் எதையும் பேசாமையா இருந்தாங்க, அப்போ எல்லாம் இருந்ததுதான். ஆக அதற்கு முந்தைய தீர்த்தங்கர் காலத்தில், கடந்த கால தீர்த்தங்கர் காலத்தில் இது எல்லாம் இருந்ததுதான். ஆக இப்படி இந்த ஸ்ருதம் இருக்கிறதே, இந்த ஸ்ருதத்தில் வருகின்ற பதங்கள், அதில் சொல்லப்படுகின்ற எழுத்துக்கள், அந்த ஒலி அனைத்துமே அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம் வரை இப்படியே இருக்கும். இப்ப நாம சமஸ்கிருதத்துல ஜீவன் அப்படின்ற ஒரு பதத்தை சொல்றோம். அது தமிழ்ல சொல்லும் போது உயிர், தமிழ் மொழிக்கு ஏற்ப அதுக்கு பொருள் இப்படி மாத்திடுறோம். ஆனாலும் ஜீவ என்ற ஒலி தமிழிலும் இருக்கின்றன. அதே போல உ, இ, ர இது சமஸ்கிருத மொழியிலும் இந்த ஒலிகள் இருக்கின்றன. ஆக ஒலிகள் இருக்கின்றன, இது போன்ற பதங்கள் அந்தந்த மொழிக்கு ஏற்ப இருக்கின்றன. அந்த பதங்களாலும் அந்த ஒலிகளாலும் எழுத்துக்களாலும் தான் மொழி உருவாக்கப்படுகிறது, ஆகமம் எழுதப்படுகிறது, ஸ்ருதமும் அப்படித்தான் உருவாகியது. மகாவீரர் காலத்தில் அர்த்தமாகதி என்ற மொழி பிரபலமாக இருந்ததால் பெரும்பாலான மக்கள் அர்த்தமாகதி மொழியில் ஆகமங்களை கற்றுத் தேர்ந்தனர். எனவே மகாவீரரே அர்த்தமாகதி பாஷை பேசினார் என்றும் மக்கள் கூறினார்கள். ஆக அப்பொழுது சமஸ்கிருதம், பிராகிருதம் அந்த அளவுக்கு இருந்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் இருந்த காலத்தில் வடநாட்டிலே பெரும்பாலான மக்கள் அந்த அர்த்தமாகதி மொழியை பேசியதால் அர்த்தமாகதத்தில் அவர் பேசினார் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆக இந்த மொழி எல்லாம் ஆதிநாதர் காலத்திலே பிராமி என்று சொல்லக்கூடிய அந்த மொழி இருந்திருக்கு, அதில் அவர் பேசியிருக்கலாம். இப்படியெல்லாம் மொழிகள் மாறலாம், ஆனால் கருத்துக்கள், அந்த பதங்களால் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என்றென்றும் நிலைத்திருக்கின்றன. வரி வடிவம் மாறலாம், ஆனால் ஒலிகள் என்றென்றும் இருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த பதங்கள் எல்லாம் என்றென்றும் இருக்கின்றன. இதை யாரும் உருவாக்கி இப்படிதான் அப்படின்னு சொல்லல. மொழிக்கேற்ப ஒலிகளை மாற்றி அவர்கள் பதங்களை உருவாக்கலாம், ஆனால் அந்த ஒலிகள் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவை. इस प्रकार अपने अपने सत्य अर्थ के प्रकाशक अनेक पद, उनका जो समुदाय जो श्रुत जानना. இப்படி உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனையோ பதங்கள் இருக்கின்றன. ஆக உண்மை பொருளை வெளிப்படுத்தக்கூடிய, மெய்ப்பொருளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பதங்களால் அமைந்ததுதான், இயற்றப்பட்டதுதான் ஸ்ருதமாகும். पुनश्च जिस प्रकार मोती तो स्वयं सिद्ध है, उनमें से कोई थोड़े मोतियों को, कोई बहुत मोतियों को, कोई किसी प्रकार गूंथ कर गहना बनाते हैं, उसी प्रकार पद तो स्वयं सिद्ध है, उनमें से कोई थोड़े पदों को, कोई बहुत पदों को, कोई किसी प्रकार गूंथ कर ग्रंथ बनाते हैं. இப்ப நூல் எழுதுறாங்க. இப்ப பகவான் உபதேசம் பண்ணார் திவ்ய துணியில. திவ்ய துணியில் சொல்லப்பட்ட உபதேசத்தை கணதரர் அவர் சொன்ன அத்தனை உபதேசத்தை அப்படியே அறியும் ஆற்றல் படைத்திருந்தாலும் அதில் அனந்தத்தில் ஒரு பகுதியை தான் அவர் ஸ்ருதமாக எழுத முடிஞ்சது. அப்படி அவர் ஸ்ருதமாக எழுதினார். அந்த ஸ்ருதத்தை ஆதாரமாக வைத்து, துவாதசாங்கத்தை 12 அங்கங்களை ஆதாரமாக வைத்து பிற்கால ஆச்சாரியர்கள், அவருக்கு பின் வந்தவர்கள் எல்லாம் ஆகமத்தை எழுதியிருக்காங்க. இப்படி ஆச்சாரியர்கள் அவரவர்கள் ஆற்றலுக்கு ஏற்பவும், தகுதிக்கு ஏற்பவும், அறிவுக்கு ஏற்பவும், அவர்களுக்கு எதில் அதிகமான அறிவு இருந்ததோ அப்படிப்பட்ட பதங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து அவர்கள் ஆகமத்தை உருவாக்கினார்கள். அதுதான் இங்க உதாரணம் சொல்லி சொல்றார். முத்து எப்போதும் இருக்கிறது. அந்த முத்துக்கள்
எடுத்து அந்த முத்துக்களை தொகுத்து மாலையாக ஆக்குறார்கள். அப்படி முத்துக்களை எடுத்து மாலையாக ஆக்கும் பொழுது அவரவர்கள் விருப்பப்படி, அவரவர்கள் ஆற்றலுக்கு ஏற்ப, அவரவர்கள் அறிவுக்கு ஏற்ப, அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப அந்த முத்துக்களை பல்வேறு விதமான மாலைகளாக உருவாக்குகிறார்கள். பல பேர் பல விதமா நாம டிசைன் பார்த்து வாங்குறோம் இல்லைங்களா? பொன்னகையா இருந்தாலும் சரி, முத்து மாலையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுல நாம பல்வேறு டிசைனை பார்க்கிறோம். எது அழகா இருக்கு, எது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்குறோம். அது போல அதுக்கு காரணம் என்ன? எல்லா முத்து மாலையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப, அவரவர்கள் ஆற்றலுக்கு ஏற்ப, அவரவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப, அவரவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முத்துக்கள் வைத்து எல்லாருக்கும் எல்லா முத்தும் கிடைச்சிடாது. எல்லாருக்கும் எல்லா விதமான ஆற்றலும் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கும். அவரவர்கள் ஆற்றலுக்கு ஏற்ப, அவரவர்கள் தகுதி எவ்வளவு வாங்க முடியுமோ அவங்களால முத்தை வாங்கி அதை வைத்து மாலையாக புனைகிறார்கள். ஆக இப்படி எப்படி முத்துக்கள் அனைத்தையும் ஒருவரே அனைத்து முத்துக்களை ஒன்று திரட்டி எல்லாத்தையும் செய்ய முடியும்னா அது முடியாது. அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப செய்வது போல இந்த சுதங்களிலே பல்வேறு விதமான கருத்துக்கள், 4 அநியோகங்கள் முதலான எல்லா கருத்துக்களும் இந்த சுதத்திலே 12 அங்கங்களிலே விளக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் கணதரரால் தான் சொல்ல முடியும், பகவானால சொல்ல முடியும், கணதரரால சொல்ல முடியும், கேவலிகளால சொல்ல முடியும். ஆனால் அதற்கு பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியர்கள், சுருதத்தை முழுமையாக அறியாத ஆச்சாரியர்களால அனைத்தையும் எடுத்து சொல்வது என்பது இயலாத ஒன்று. ஆகையினால அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப, அவரவர்களுக்கு கிடைத்த பதங்களுக்கு வைத்து கொண்டு அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப அந்த ஆகமங்களை படைக்கிறார்கள்னு சொல்றார். यहाँ मैं भी उन सत्यार्थ पदों को मेरी बुद्धि अनुसार गोंद कर ग्रंथ बनाता हूं. நானும் அந்த ஆகமத்தில் மெய்ப்பொருள் உண்மையான பதங்களை வைத்து, உண்மையான அதாவது மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய அந்த பதங்களை வைத்து என்னுடைய திறமைக்கு ஏற்ப, என்னுடைய புத்திக்கு ஏற்ப, என்னுடைய ஆற்றலுக்கு ஏற்ப அதை மாலையாக புனைகிறேன், அதாவது கிரந்தமாக, அதாவது நூலாக வடிக்கிறேன். मेरी मति से कल्पित झूठे अर्थ के सूचक इस पद इसमें नहीं गूंथता हूं. நானாக கற்பனை செய்து பொய்யான வார்த்தைகளை இந்த நூலில் ஒருபோதும் நான் சேர்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட பதங்களை இந்த நூலில் ஒரு காலம் நான் சேர்க்க மாட்டேன். என் மதியால் என்னால் கற்பிக்கப்பட்ட அப்படிப்பட்ட பதங்களை நான் இங்கு பயன்படுத்த மாட்டேன். நான் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பதங்களும் ஏற்கனவே சுருதத்தில் எடுத்து சொல்லப்பட்டு உண்மை பொருளை விளக்க வந்த அப்படிப்பட்ட பதங்கள் வாயிலாக உண்மை பொருளை விளக்குவதற்காக மட்டுமே நான் இந்த நூலை எழுதுகிறேனே தவிர நானாக கற்பனை செய்து எந்த ஒரு வார்த்தையோ அல்லது எந்த ஒரு கருத்தையும் நான் இங்கு இந்த நூலில் எழுத மாட்டேன்னு சொல்றார். இஸ்லியே ஏ கிரந்த பிரமான் ஜானனா, ஆகையினால இந்த நூல் உண்மையிலேயே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரமாணமான நூலாகும் அப்படின்னு சொல்றார். உன் பதோं की परंपरा इस ग्रंथ पर्यंत किस प्रकार प्रवर्तमान है. ஒரு கேள்வி கேட்டார். நீங்க சொல்றீங்க ஆகமத்துல வந்த பதங்களையும் வைத்துதான் நான் இந்த நூலை எழுதுறேன்னு. அது என்னைக்கோ கணதரர் எழுதினாரு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் எழுதினாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பதங்கள் நீங்க இப்ப எழுதுற நூல் வரை அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை எப்படி நான் அறிந்து கொள்வது, எப்படி நாங்க நம்புறது? உண்மையா சொன்னா அதான். ஆக எப்படி நாங்க நம்ப முடியும்? நீங்க அந்த பதங்கள் நீங்க வாழ்கின்ற இந்த காலத்துக்கு வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அந்த பதங்கள் என்று நாங்கள் எப்படி நம்புவதுன்னு கேட்கிறார். அதுக்கு பதில், அனாதிசே தீர்த்தங்கர் கேவலி ஹோத்தே ஆயேன். அனாதி காலத்திலிருந்து தீர்த்தங்கரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உன்கோ சர்வகா கியான் ஹோத்தா ஹை. அவங்களுக்கு எல்லா விதமான, அதாவது முழுமை பெற்ற வாலறிவு அவர்களுக்கு உண்டு. ஆகினால அனைத்தையும் அறியக்கூடியவர்கள். इसलिए उन पदों का तथा उनके अर्थों का भी ज्ञान होता है. ஆகினால அவங்களுக்கு சுருதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து பதங்களையும் நன்கு அவர்கள் அறிவார்கள். அதை காட்டிலும் அதிகமாக முக்கால மூலகம் அனைத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். पुनश्च उन तीर्थंकर केवलियों का दिव्य ध्वनि द्वारा ऐसा उपदेश होता है जिससे अन्य जीवों को पदों का एवं अर्थों का ज्ञान होता है. அதுக்கப்புறம் அவர்கள் திவ்ய துவனி வாயிலாக தர்மத்தை உபதேசிக்கின்றார்கள். அப்படி தர்மத்தை உபதேசிப்பதால் மற்ற உயிர்களும் அந்த அறத்தை புரிந்து கொள்கின்றன, தெரிந்து கொள்கின்றன. उसके अनुसार गणधर देव अंग प्रकीर्ण ग्रंथ गोंदते हैं.
அதே போல கணதர பரமேஷ்டி அரகந்தர தீர்த்தங்கருடைய அந்த திவ்ய துணி மூலமாக பெறப்பட்ட ஆகம கருத்துக்களை அறக்கருத்துக்களை அங்க பிரகீரணக்கமாக 12 அங்கங்களாக சாஸ்திரமாக அவர் அதை வடிக்கிறார், ஏற்றுகிறார். तथा उनके अनुसार अन्य अन्य आचार्य आदि नाना प्रकार ग्रंथ आदि रचना करते हैं. அதே போல மற்ற ஆச்சாரியர்கள் அவருக்கு பின்னாடி வந்த அவர் வழி வந்தவர்கள் இதே போல பல நூல்களை அவர்களுக்கு தகுந்த எது அவர்களுக்கு புரியுதோ அப்படிப்பட்ட பதங்களை கொண்டு நூல்களை எழுதுகிறார்கள். उनका कोई अभ्यास करते हैं, कोई उनको कहते हैं, कोई सुनते हैं. அப்படி பிற்காலத்தில் வந்த ஆச்சாரியர்களும் நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதை பலர் இயற்றுகிறார்கள், பலர் அதை எடுத்து சொல்கிறார்கள், பலர் அதை கேட்கிறார்கள். ஆக எழுதுபவர்கள், அதை எடுத்து சொல்பவர்கள், அதை கேட்பவர்கள், இப்படியாக ஆகமம் பல காலம் தீர்த்தங்கரில் இருந்து துவங்கி வந்து கொண்டிருக்கின்றது. इस प्रकार परंपरा मार्ग चला आता है. இப்படி பரம்பரையாக இந்த ஆகமம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. अब इस भरत क्षेत्र में वर्तमान अवसर्पिणी काल है. இப்பொழுது இந்த நாம் இருக்கக்கூடிய பரத क्षेत्रத்தில நிகழ்காலத்துல அவசர்பிணி காலம் இருக்கிறது. उसमें 24 तीर्थंकर हुए. இந்த அவசர்பிணி காலத்துல 24 தீர்த்தங்கர்கள், ரிஷபதேவர் முதலான தீர்த்தங்கர்கள் 24 பேர் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். जिनमें श्री वर्धमान नामक अंतिम तीर्थंकर देव हुए हैं. அந்த 24 தீர்த்தங்கரர்களுள் இறுதி தீர்த்தங்கரர் महावीर वर्धमान आवार. उन्होंने केवल ज्ञान विराजमान होकर जीवों को दिव्य ध्वनि द्वारा उपदेश दिया. அவர் கேவல ஞானத்தை அடைந்து மக்களுக்கு दिव्य ध्वनियाल अरते उपदेशितार. उसको सुनने का निमित्त पाकर गौतम नामक गणधर ने अगम्य अर्थों को भी जानकर धर्मानुरागवश अंग प्रकीर्णकों की रचना की. அவருடைய அந்த திவ்ய உபதேசத்தை கேட்டு கௌதமர் என்ற பெயருடைய கணதரர், முக்கிய முதல் கணதரர், அந்த கூட அர்த்தங்களை எல்லாம், அதாவது எளிமையாக புரிந்து கொள்ள இயலாத அப்படிப்பட்ட ஆழமான கருத்துக்களுடைய அனைத்து கருத்துக்களையும் நன்கு அறிந்து அறத்தின் மீது இருந்த பற்றுதல் காரணமாக அங்க பிரகீரணக வடிவத்தில் ஆகமங்களை அவரும் இயற்றி அருளினார். फिर वर्धमान स्वामी तो मुक्त हुए. महावीरर मुक्ति अடைந்த பிறகு वहां पीछे इस पंचम काल में 3 केवली हुए. அவருக்கு பிறகு 3 கேவலிகள் இங்கே இந்த 5ஆம் காலத்திலே தோன்றினார்கள். கௌதம கணதரர், சுதர்மாச்சாரியர், ஜம்பு சுவாமி என்ற அந்த மூவர் மகாவீரருக்கு பிறகு கேவல ஞானத்தை பெற்று முக்தி अடைந்தவர்கள் அவர். तत्पश्चात काल दोष से केवल ज्ञानी होने का तो अभाव हुआ, परंतु कुछ काल तक द्वादशांग के पाठी श्रुत केवली रहे और फिर उनका भी अभाव हुआ. இந்த 3 கேவலிகளும் முக்தி அடைந்த பிறகு கேவல ஞானத்தை பெறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் யாரும் தோன்றவில்லை. கால இழிவின் காரணமாக அப்படி யாரும் வரல. இருந்தாலும் ஸ்ருத ஞானத்தை முழுமையாக தெரிந்த ஆச்சாரியர்கள் அவருக்கு பின்னால் தோன்றினார்கள். அவர்கள் சிறிது காலம் ஸ்ருத ஞானத்தை 12 அங்கத்தை முழுமையாக மக்களுக்கு எடுத்து கூறினார்கள். அதன் பிறகு கால இழிவால் அப்படிப்பட்ட முழுமையான ஸ்ருதத்தை அறிந்தவர்களும் இல்லாமல் போனார்கள். ஸ்ருத கேவலி பத்ரபாகுவோடு அந்த ஸ்ருத கேவலி பரம்பரையும் நிறைவு பெற்று அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு முழுமையான ஸ்ருதமும் தெரியும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட ஆற்றல் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. फिर कुछ काल तक थोड़े अंगों के पाठी रहे, पीछे उनका भी अभाव हुआ. அதுக்கப்புறம் ஸ்ருத கேவலி பத்ரபாகுவுக்கு பிறகு ஆச்சாரியர்கள்ல சிலருக்கு சில அங்கங்கள் முழுமையாக தெரிந்திருந்தார்கள். 12 அங்கங்களும் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் ஒரு சில அங்கங்களை முழுமையாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பிறகு ஒரு அங்கத்தையும் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களோடு தோன்றவில்லை. ஆக இப்படியாக சிறிது சிறிதாக இந்த ஆகமம் குறைந்து கொண்டே தேய்ந்து கொண்டே வந்துவிட்டது. ஆகமம் தேய்ந்து கொண்டே வந்தது என்றால் ஆகமத்தை அறிபவர்களுடைய அறிவு, ஆகமம் அப்படியேதான் இருக்கு. ஆக அதை அறிபவர்கள் குறையிலாயனர், அவருடைய ஆற்றல் குறைந்து கொண்டே வந்தது. तब आचार्यादिकों द्वारा उनके अनुसार बनाए गए ग्रंथ तथा अनुसारी ग्रंथों के अनुसार बनाए गए ग्रंथ उनकी ही प्रवृत्ति रही. அதுக்கப்புறம் எப்போ இந்த மாதிரி
ஒரு அங்கத்தை கூட முழுமையாக அறியக்கூடிய ஆற்றல் படைத்த ஆச்சாரியர்கள் யாரும் இல்லையோ, அப்ப இவங்க நூல்களை எழுத ஆரம்பித்தார்கள். அப்படி நூல்களை எழுதும் பொழுது அவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்ததோ அதை நூல்களாக, அவர்களுக்கு என்றால் அவர்கள் குரு பரம்பரையிலே அவர்களுக்கு சுத ஞானம் எவ்வளவு இருந்ததோ ஒரு அங்கத்துல ஒரு பகுதி, அந்த அவர்கள் நூல்களாக எழுதினார்கள். அதன் பிறகு அவருக்கு பின்னர் வந்தவர்கள் அதை ஆதாரமாக வைத்த நூல்களை எழுதினார்கள். அதன் பிறகு இவர்கள் எழுதிய நூல்களை வைத்து அதற்கு பின்னால் வந்தவர்கள் நூல்களை எழுதினார்கள். இப்படியாக இந்த நூல் ஆகம பரம்பரை இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. उनमें भी काल दोष से दुष्टों द्वारा कितने ही ग्रंथों की उच्चुति हुई तथा महान ग्रंथों का अभ्यास आदि न होने से उच्चुति हुई. அதிலும் எத்தனையோ நூல்கள் தீயோர்களால் அந்த நூல்கள் எல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டது அல்லது நூல்களை அழித்து விட்டார்கள். அதே போல கால தோஷத்தின் காரணமாக எவ்வளவோ நூல்கள் படிக்காமலேயே, அதனுடைய பொருள் தெரியாமலேயே, நூல்களை படிக்கலன்னா அவ்வளவுதான், அந்த நூல் அதுக்கப்புறம் அது கடைசி வரலும் போகாது. ஆக படிக்கப்படாத நூல்கள், பயன்படுத்தாத வீடு எப்படி குட்டிச்சோறு ஆயிடுமோ அது போல பயன்படுத்தாத நூல்கள், படிக்கப்படாத நூல்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கால இழிவுல அது இல்லாத இடமா இருக்கிறதே தெரியாம போயிடும். ஆகையினால சில நூல்கள் அப்படி படிக்கப்படாமலேயே போய்விட்டன. சில நூல்களை தீயோர்கள் அதை அழித்து விட்டார்கள். இப்படியெல்லாம் நூல்கள் எவ்வளவோ அழிந்து போயின. ததா கித்னேஹி மகான் கிரந்த் பாயே ஜாத்தே ஹை, எவ்வளவோ நூல்கள் இன்றும், இதெல்லாம் போக இன்றும் நமக்கு எவ்வளவு நூல்கள், ஆச்சாரியர்களால் எழுதப்பட்ட நூல்கள் இன்றும் காண கிடைக்கின்றன. உன்கா புத்திக்கு மந்தத்தாக்கே காரண் அபியாஸ் ஹோதா நஹி, கிடைத்திருக்கக்கூடிய ஆகமங்களை கூட நம்முடைய புத்தி அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தது இல்லை என்ற காரணத்தினால் அதை கூட படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு இப்பொழுது ஆற்றல் இல்லாமல் போய்விட்டது, மங்கி போய்விட்டது. जैसे कि दक्षिण में गोमट स्वामी के निकट मोड़बद्री नगर में धवल, महाधवल, जय धवल पाए जाते हैं परंतु दर्शन मात्र ही है. சொல்றார், தெற்கு அதாவது தென்னகத்தில் தென்னிந்தியாவில் கோமட்ட சுவாமிக்கு நிக்கட், பாருங்க அந்த நாள்ல எப்படி ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்க. கோமட்ட சுவாமிக்கு நிக்கட், அதாவது பாகுபலி, சிரவண்பலிகளால் இருக்கக்கூடிய பாகுபலி சுவாமி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த நாள்லயே, 300 வருஷத்துக்கு முன்னே. ஆக அந்த பாகுபலின்னு சொன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் பழகுது. ஆகினால சொல்றார், கோமட்ட சுவாமிக்கு நிக்கட், பாகுபலி சுவாமிக்கு அருகில் உள்ள மோடபித்ரி நகர்மே, மோடபத்ரி என்று சொல்லக்கூடிய நகரத்தில் தவளம், மகாதவளம், ஜெயதவளம் இப்படிப்பட்ட நூல்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த நூல்கள் பார்ப்பதற்கு மட்டுமே, தரிசிப்பதற்கு மட்டுமே, அதை யாரும் எடுத்து படிக்கிறது கிடையாது. तथा कितने ही ग्रंथ अपनी बुद्धि द्वारा अभ्यास करने योग्य पाए जाते हैं. எவ்வளவு நூல்கள், அது இல்லாமலும் எவ்வளவு நூல்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் நம்முடைய அறிவாற்றல் குன்றியதன் காரணமாக படிக்க முடியாமல் இருக்கின்றன. உண்மையே குछ ग्रंथों का ही अभ्यास बनता है, ஏதோ ஒரு சில நூல்களை மட்டும்தான் நம்மால் படிக்க முடிகிறது. ऐसे इस निष्कृष्ट काल में उत्कृष्ट जैन मत का घटना तो हुआ. இப்படி இந்த கால இழிவின் காரணமாக ஜெயின மத கொள்கைகள் குறையலாயின, குறைந்து சென்றன, இழிந்து போயின. परंतु इस परंपरा द्वारा अब भी जैन शास्त्रों में सत्य अर्थ का प्रकाशन करने वाले पदों का सद्भाव प्रवर्तमान है. அப்படி இருந்தும் எவ்வளவு நூல்கள் அழிந்து சென்றாலும், எவ்வளவு நூல்கள் படிக்காமல் போனாலும், எவ்வளவோ நூல்கள் பார்ப்பதற்காக மட்டுமே வைக்கப்பட்டிருந்தாலும், இருக்கக்கூடிய அந்த நூல்கள் சில, அந்த நூல்களில் உண்மை பொருள் பரம்பரையாக ஆச்சாரியர்கள் தீர்த்தங்கரால் அருளப்பட்டு, கணதரால் எழுதப்பட்டு, பிற்கால ஆச்சாரியர்களால் அந்த நூல்கள் எழுதப்பட்ட அப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் இன்றும், எல்லாம் இல்லை என்றாலும் ஒரு சில நூல்கள் இன்றும் காணப்படுகின்றன. परंतु इस परंपरा द्वारा अब भी जैन शास्त्रों में सत्य अर्थ का प्रकाशन करने वाला पदों का सद्भाव प्रवर्तमान है. ஆகையினால இன்றும் ஜெயின ஆகமங்களில் அந்த மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய பதங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அறவே இல்லாமல் போய்விடவில்லை, முழுமையாக இல்லாமல் போய்விடவில்லை அப்படின்னு சொல்றார். அப்னி பாத். அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை சொல்றார். हमने इस काल में यहाँ अब मनुष्य पर्याय प्राप्त की. நாங்கள் இப்பொழுது, அதாவது நான் இந்த காலத்திலே இந்த இடத்திலே மனித பரியாய, அதாவது மனிதனாக தோன்றியிருக்கிறேன்.
इसमें हमारे पूर्व संस्कार से व भले होनहार से जैन शास्त्रों के अभ्यास करने का उद्यम हुआ. இந்த சூழ்நிலையிலே எனக்கு முற்பவத்திலே ஏதோ கொஞ்சம் சம்ஸ்காரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதன் காரணமாகவும் இப்பொழுது ஏதோ எனக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு கிட்டிருக்கிறது, நல்ல பாக்கியம் இருந்திருக்கிறது, ஓரளவுக்கு திறமை இருக்கிறது, அறிவாற்றல் இருக்கிறது. அதன் காரணமாக ஜெயின் சாஸ்திரம்க்கு அபியாஸ் करने का उद्यम हुआ. ஜெயின நூல்களை படிப்பதற்கான முயற்சியை நான் மேற்கொண்டேன். जिससे व्याकरण, न्याय, गणित आदि उपयोगी ग्रंथों का किंचित अभ्यास करके ஜெயின நூல்களை படிக்கணும்னா கொஞ்சம் ஓரளவாவது நமக்கு இலக்கணம், நியாயம், கணிதம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம நாம ஜெயின ஆகமத்தை கூட படிக்க முடியாது. ஆகையினால மொழி இலக்கணம் நமக்கு தேவை, நியாய சாஸ்திரம் படிச்சிருக்கணும், கணக்கு எவ்வளவு கருணாநியோகத்துல கணக்குலாம் வருது, ஆகையினால அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதையெல்லாம் நான் என் ஆற்றலுக்கு ஏற்ப நான் படித்து அதோடு टीका सहित समयसार, पंचास्तिकाय, प्रवचनसार, नियमसार, गोमुखसार, लब्धिसार, त्रिलोकसार, तत्वार्थ सूत्र इत्यादि शास्त्र और क्षपणसार, पुरुषा सिद्धि उपाय, अष्टपाहुड़, आत्मानुशासन आदि शास्त्र और श्रावक मुनि के आचार के प्ररूपक अनेक शास्त्र और सुष्ट कथा सहित पुराण आदि शास्त्र इत्यादि अनेक शास्त्र हैं. उनमें हमारी बुद्धि अनुसार अभ्यास वर्तता है. இலக்கணம், நியாயம், கணக்கு நூல்களை படித்தது மட்டுமல்லாமல் உரையோடு, அதாவது சமஸ்கிருத உரை, பிராகிருத உரை, இப்படிப்பட்ட உரை, சமயசாரம் மூலத்துல பிராகிருதம், அதுக்கு சமஸ்கிருதத்துல 2-3 ஆச்சாரியர்கள் உரை எழுதியிருக்காங்க. அது போல சமயசாரம், பஞ்சாஸ்திகாயம், பிரவச்சனசாரம், நியமசாரம், கோமட்டசாரம், லப்திசாரம், திரிலோகசாரம், தத்வார்த்த சூத்திரம், க்ஷபணசாரம், புருஷா சித்தி உபாயம், அஷ்டபாகுடம், 8 பாகுடங்கள் அதனுடைய ஒரு தொகுப்பு, அது அஷ்டபாகுடம் சொல்றோம். இப்படி குந்தகுந்தர் எழுதிய 12 நூல்கள், அது இல்லாம கருணாநியோகத்தை சார்ந்த லப்திசாரம், திரிலோகசாரம், கோமட்டசாரம், க்ஷபணசாரம், அது இல்லாம தத்வார்த்த சூத்திரம், ஆத்மானுசாசனம், சிராவக நூலாகிய புருஷா சித்தி உபாயம், இப்படி இந்த அனைத்து நூல்களையும் அதனுடைய உரைகளோடு நான் படித்திருக்கிறேன்னு சொல்றார். ஆக இவ்வளவு நூல்களை உரையோடு படித்து அந்த சமஸ்கிருத உரைகளை ஹிந்தியிலையும் மொழிபெயர்த்திருக்கிறார் சில நூல்களுக்கு. அதாவது கோமட்டசாரம், திரிலோகசாரம், க்ஷபணசாரம், புருஷா சித்தி உபாயம், ஆத்மானுசாசனம், இதற்கெல்லாம் அவரே உரை எழுதியிருக்கார். ஆக இப்படி அவரே உரைனாக அந்த மூல உரை சமஸ்கிருத உரையை பார்த்து அவர் ஹிந்தியில உரை எழுதியிருக்கார். ஆக இவர் ஹிந்தியில எழுதின பிறகுதான் அது எளிமையாயிற்று, எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆனது. ஆகையினால் இப்படி இவ்வளவு நூல்களை என் சக்திக்கு ஏற்ப நான் படித்து இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் சிராவ ஆச்சார நூல்கள், கதைகள், நல்ல நல்ல கதைகளை எடுத்து கூறக்கூடிய புராண சாஸ்திரங்கள், இவற்றையெல்லாமும் நான் படித்திருக்கிறேன். இந்த நூல்களில் படித்ததன் வாயிலாக எனக்கு ஓரளவுக்கு நூல்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் வந்திருக்கிறது. ஆகையினால் இந்த நூல்கள் வாயிலாக நான் மெய்ப்பொருளை எடுத்து கூறக்கூடிய அந்த சத்தியார்த்த பதங்களை, அந்த ஸ்ருத பதங்களை அறிந்து கொண்டிருக்கிறேன். पुनश्च इस निष्कृष्ट समय में हम जैसे मंद बुद्धियों से भी हीन बुद्धि के धनी बहुत जन दिखाई देते हैं. சொல்றார், நானே மந்த புத்தி தான், எனக்கு அதிக ஆற்றல் இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இந்த காலத்தில், இந்த இழிந்த காலத்தில் என்னை காட்டிலும் அறிவில் மிகவும் தாழ்ந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை கருத்தில் கொண்டு उन्हें इन पदों का अर्थ ज्ञान हो, इस हेतु धर्मानुराग देश भाषा में ग्रंथ रचने का हमें इच्छा हुई है. ஆக என்னை காட்டிலும் அறிவில் குன்றிய, அறிவாற்றல் குன்றிய மக்களை கருத்தில் கொண்டு அவர்கள் மொழியிலே, அதாவது ஹிந்தி மொழியிலே, தேச மொழியிலே நான் இந்த நூலை எழுதுவதற்கு விரும்பினேன். इसलिए हम यह ग्रंथ बना. ஆகையினாலதான் இந்த நூலை நான் எழுத முற்பட்டேன். इसमें भी अर्थ सहित उन्हीं पदों का प्रकाशन होता है. அதனால இந்த நூலிலும் நான் இதுவரை எவ்வளவு நூல்களை படித்திருந்தேனோ அந்த படித்ததனால் எனக்கு ஏற்பட்ட அறிவை வைத்து அந்த பதங்களை தான் இங்கும் நான் பயன்படுத்தி மெய்ப்பொருளை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். इतना तो विशेष है कि जिस प्रकार प्राकृत संस्कृत शास्त्रों में प्राकृत संस्कृत पद लिखे जाते हैं, उसी प्रकार यहाँ अपभ्रंश सहित अथवा यथार्थता सहित देश भाषा रूप पद लिखते हैं, परंतु अर्थ में विचार कुछ नहीं है. அதே பதங்களை நான் பயன்படுத்தி எழுதுறேன் அப்படின்னாக்கா
அதை இப்படி புரிஞ்சக்கூடாது. சான்ஸ்கிரிட் அதாவது சம்ஸ்கிருதம் பிராகிருதத்தில் இருக்கக்கூடிய பதங்களை அப்படியே இவரு எழுதுறாருன்னு நினைச்ச கூடாது. ஏன்னா சம்ஸ்கிருதம் பிராகிருத பதத்தை அப்படியே பயன்படுத்தினா அது சம்ஸ்கிருதமா தான் இருக்கும், ஹிந்தியா இருக்காது. அதனால சொல்றாரு பிராகிருதம் சம்ஸ்கிருதம் ஆகிய ஆகமங்களிலிருந்து இருக்கக்கூடிய பதங்களை நான் அபபிரஷ்டமாகவும் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த டூண்டாரி மொழி என்று சொல்வார்கள், அவர் காலத்தில் இருந்த ஹிந்தி மொழிக்கு பேரு டூண்டாரி மொழி. அந்த டூண்டாரி மொழியிலே அந்த சம்ஸ்கிருத பிராகிருத பதங்களுடைய பொருளை எடுத்து இந்த மொழியில் மொழி மாற்றம் செய்து அதற்கேற்ப நான் இந்த கருத்துக்களை விளக்குவேன். அப்படி விளக்குவதால் எந்த விதமான பிழையும் ஏற்படாது. ஏன்னா அதுல என்ன பதத்துக்கு என்ன கருத்து சொல்லப்பட்டதோ சம்ஸ்கிருதத்திலேயோ பிராகிருதத்திலேயோ அதே கருத்தையுடைய இந்த ஹிந்தி மொழி பதங்களை தான் நான் பயன்படுத்துறேன். ஆகையினால இதுல கருத்து வேற்றுமைக்கு இடமில்லை அப்படின்னு சொல்றாரு. इस प्रकार इस ग्रंथ पर्यंत उन सत्यार्थ पदों का परंपरा प्रवर्तिती है. அதனால இதுவரை இந்த காலம் வரை அங்கு தீர்த்தங்கரர் காலம் தொடங்கி இன்று வரை ஆகமங்களில் சொல்லப்பட்ட அந்த பதங்கள் பரம்பரையாக வந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. असत्य पद रचना प्रतिषेध. அதுக்கப்புறம் இங்க இன்னொரு கேள்வி கேட்கிறார். यहाँ कोई पूछता है कि परंपरा तो हमने इस प्रकार जानी, परंतु इस परंपरा में सत्यार्थ पदों की ही रचना होती आई, असत्यार्थ पद नहीं मिले, ऐसी प्रतीति हमें कैसे हो? கேக்குறவங்க ரொம்ப உஷாரா கேக்குறாங்க. நீங்க சொல்றீங்க தீர்த்தங்கர காலத்திலிருந்து இன்று வரை ஆகமத்திலே எல்லாமே உண்மையான மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய பதங்கள் தான் சொல்லப்பட்டனன்னு சொல்றீங்க. இன்று வரை எல்லாமே உண்மையான மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய பதங்கள் தான் இன்று வரை வந்திருக்கிறது, இடையிலே யாரும் வேறு விதமான பதங்களை பயன்படுத்தவில்லை என்பதற்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்றாரு. असत्यार्थ पदों की रचना अति तीव्र कषाय हुए बिना नहीं बनती. உண்மையிலேயே பொய்யான கருத்தை எழுத வேண்டும் என்றால் அதற்கு மிகுந்த தீவிர கஷாயம் தேவை. தீவிர கஷாயம் இல்லாமல் பொய்யான கருத்தை யாரும் எழுத முடியாது. ஆக தீவிர கஷாயத்தை உடையவர்கள் தான் பொய்யான கருத்துக்களை எழுதுவார்கள். जिस असत्य रचना से परंपरा अनेक जीवों का महा बुरा हो और स्वयं को ऐसी महा हिंसा के फलरूप नरक निकोद में गमन करना पड़े, ऐसा महा विपरीत कार्य तो क्रोध मान माया लोभ अत्यंत तीव्र होने पर होता है, किंतु जैन धर्म में तो ऐसा कषायवान होता नहीं है. ஒரு பதத்தை அதனுடைய பொருளை மாற்றி சொல்லிவிட்டார், அதற்கு எவ்வளவு பெரிய விபரீதம் நடக்கும் அப்படின்றத நாம கற்பனை பண்ணி பார்க்கணும். அஜகா என்ற சொல்லுக்கு மீண்டும் முளைக்காத என்று பொருள். ஆனா அதையே வேற மாத்தி சொல்லி எவ்வளவோ கூடாத செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. செய்ய கூடாத செயல்கள், நிகழக்கூடாத செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல ஒரு சொல்லை நாம் மாற்றி எழுதிவிட்டால், மாறான கருத்தை தரும்படியாக எழுதிவிட்டால், வேண்டுமென்றே அப்படி செய்தால் அது நமக்கு நரக நிகோதத்துக்கு காரணமாக மாறிவிடும். ஆகையினால நரக நிகோதத்துக்கு காரணமாக ஆகக்கூடிய அளவிற்கு நாம் தீய கருத்துக்களை நல்ல ஆகமத்திலே புகுத்துகின்றோம் என்றால் அது தீவிர கஷாயம் இல்லாமல் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. மிக தீவிரமான கோபம், மானம், மாயை, உலோபம் இதெல்லாம் இருந்தால்தான் அப்படிப்பட்ட சொற்களை, தீய கருத்துக்களை ஆகமத்துக்குள் புகுத்துவார்கள். ஆனால் ஜெயின மதத்தில் அப்படிப்பட்ட தீவிர கஷாயத்தை உடையவர்கள் யாரும் பிறப்பது கிடையாது. ஆக ஜெயினர்களுக்கு அப்படிப்பட்ட தீவிர கஷாயம் இருக்காதுன்னு சொல்றார். ஆகையினால இந்த ஆகமங்களில் தீய கருத்துக்கள் எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்றார். அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்றார். प्रथम मूल उपदेश देता तो तीर्थंकर केवली, सो तो सर्वथा मोह के नाश से सर्व कषाயம் से रहित हैं. தீர்த்தங்கரர் அவர் தான் தர்மத்தை திவ்யத்துணி வாயிலாக எடுத்து சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது அவர் தான் மூல கர்த்தா, நூலை ஆக்குபவர். நாம படிக்கும்போது கூட அப்படித்தானே சொல்றோம், மூல கிரந்த கர்த்தாரா சர்வஜ தேவாகன்னு. ஆகையினால முழுக்க முழுக்க தீர்த்தங்கரர் வேதராகி ஆன பிறகு சர்வஜனாகி தர்மத்தை உபதேசிக்கிறார். ஆகினால அவருக்கு விருப்பு வெறுப்பு, வேண்டுதல், வேண்டாமை தன்மை தான் இருக்க தவிர அவருக்கு விருப்பு வெறுப்பு எல்லாம் கிடையாது.
அவர் எதுவும் யாரு மீதும் விருப்பு கொண்டோ அல்லது வெறுப்பு கொண்டோ எதையும் சொல்றது கிடையாது. ஆக விருப்பிருப்பு இல்லாத நிலையில்தான் அவர் தர்மத்தை உபதேசிக்கிறார். அதனால அவர் கஷாயமே கிடையாது. फिर ग्रंथकर्ता गणधर तथा आचार्य वे मोह के मंद उदय से सर्व बाह्य अभ्यंतर परिग्रह को त्याग कर महामंद कषाय हुए हैं. தீர்த்தங்கருக்கு முற்றிலுமாக கஷாயம் கிடையாது. அதன் பிறகு வரக்கூடிய கணதரர் முதலானவர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு கஷாயம் மிக மிக மந்தமாக இருக்கும். ஆக மிக மந்த கஷாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட தீய கருத்துக்களை ஆகமத்துக்குள் புகுத்த மாட்டார்கள். அவங்களுக்கு பரிகிரக அகப்புற பரிகிரகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. அகப்புற பரிகிரகமே வேணான் என்று முடிவு செய்தவர்கள் எப்படி தீவிர கஷாயத்தை உடையவர்களாக இருப்பார்கள்? அப்படிப்பட்ட மகா மந்த கஷாயத்தை உடையவர்கள் எப்பொழுதும் தீய கருத்துக்களை அப்படிப்பட்ட பதங்களை ஆகமத்தில் புகுத்த மாட்டார்கள். उनके उस मंद कषाय के कारण किंचित शुभोपयोग ही की प्रवृत्ति पाई जाती है और कुछ प्रयोजन नहीं. அதனால மந்த கஷாயம் இருக்கிறதால ஏதோ கொஞ்ச நேரம் சுபோபயோகத்துல இருக்கும் பொழுது இந்த நூல்களை எல்லாம் ஏற்றுறாங்க. அது கூட அவங்க வலி ஏற்றியே ஆகணும்ன்ற எண்ணத்துல ஏற்றது கிடையாது. அந்த சுப பிரவருத்தியை அசுபத்துக்கு அவங்க போறது கிடையாது. சுத்தத்துல இல்லாத நேரத்துல சுபத்துல இருக்கும்போது இதை செய்யறாங்களே தவிர அவங்களுக்கு செய்தே ஆகணும்ன்ற அந்த ரொம்ப ஈடுபாடு பற்றுதலோடு எதையும் செய்யறது இல்லை. तथा श्रद्धानी गृहस्थ भी कोई ग्रंथ बनाते हैं वे भी तीव्र कषायी नहीं होते. அதே போல நல்ல நம்பிக்கையுடைய இல்லறத்தானும் நூல்களை எழுதுகிறான் அப்படின்ற போது அந்த இல்லறத்தானுக்கும் தீவிர கஷாயம் இருப்பது கிடையாது. यदि उनके तीव्र कषाय हो तो सर्व कषायों का जिस प्रकार से नाश करने वाला जो जनधर्म उसमें रुचि कैसे होती. நல்ல கேள்வி கேட்டார் இவர் பதிலுக்கு. தீவிர கஷாயம் ஒரு சிராவகனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த தீவிர கஷாயத்தை குறைக்கக்கூடிய கஷாயத்தை தணிக்கக்கூடிய ஜின தர்மத்தில் அவனுக்கு எப்படி ஆர்வம் ஏற்படும்? ஜின தர்மத்தில் ஆர்வம் இருக்கிறது என்றாலே, ஜின தர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்றாலே, அதில் நாட்டம் இருக்கிறது என்றாலே அவன் கண்டிப்பாக மந்த கஷாயத்தை உடையவனாகத்தான் இருப்பான். அதனால இப்ப நீங்க கேட்கக்கூடிய ஆகமங்களை கேட்கக்கூடிய அனைவரும் மிகுந்த மந்த கஷாயம் தான். இதுல ஆர்வம் வந்திருக்கிறது, நாளைக்கு வச்சுக்கலாமா வேணாமா அக்ஷய திருதின்னு கேட்கும் போது கூட கிளாஸ் வேணும்னு சொல்றீங்க பாருங்க. ஆகையினால அந்த அளவுக்கு ஆர்வம் எதை காட்டுகிறது என்றால் உங்களுக்கு கஷாயம் மிகவும் தணிந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆக அறத்தில் பற்றுள்ள சிராவகனுக்கு கஷாயம் எப்படி தீவிரமாக இருக்கும்? ஆகினால அவனும் அப்படிப்பட்ட தீய கருத்துக்களை ஆகமத்தில் புகுத்த மாட்டான். यदि उनके तीव्र कषाय हो तो सर्व कषायों का जनधर्म में रुचि कैसे होगी? अथवा जो कोई मोह के उद्देश्य से अन्य कार्यों द्वारा कषाय का पोषण करता है तो करो, परंतु जिना आज्ञा भंग करके अपनी कषाय का पोषण करे तो जैनीपना नहीं रहता. யாராவது மோகத்தின் தீவிர உதயத்தால கஷாயத்தை மேலும் பெருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கருத்துக்களை யாராவது பண்ணிட்டு போட்டோம். ஆனால் ஜின ஆజ్ఞையை மீறுவது அது மிகப்பெரிய பாவம் என்பதை உணரக்கூடிய ஜெயினர்கள் அப்படிப்பட்ட கருத்துக்களை தீய கருத்துக்களை புகுத்த மாட்டார்கள். அப்படி புகுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் ஜெயினரே அல்லன்னு சொல்லியிருக்காரு. ஆகையினால அவங்களை பத்தி நமக்கு கவலை கிடையாது. इस प्रकार जनधर्म में ऐसा तीव्र कषाई कोई नहीं होता जो असत्य पदों की रचना करके परका और अपना पर्याय पर्याय में बुरा करे. ஆகையினால இந்த ஜனதர்மத்துல அப்படிப்பட்ட தீவிர கஷாயத்தையுடைய யாரும் பிறப்பது கிடையாது. அப்படி தீவிர கஷாயம் உடையவர்கள் தீய கருத்துக்களை புகுத்துவதன் வாயிலாக தன்னுடைய இந்த ஆன்மாவையும் பிறருடைய ஆன்மாவையும் பல கோடி ஆண்டுகளுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட தீய செயலை ஜெயினர்களாக இருப்பவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் यदि कोई जैनाभास तीव्र कषाय होकर असत्यार्थ पदों को जैन शास्त्रों में मिलाए और फिर उसकी परंपरा चलती रहे तो क्या किया जाए? இன்னொரு கேள்வி. சரி, நீங்க சொல்றீங்க ஜெயினரா பிறந்தவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, தீவிர கஷாயம் உங்களுக்கு கிடையாதுன்றீங்க. ஆனா ஜெயினர் போல இருக்கக்கூடியவர் ஜெயின குலத்துல பிறந்துட்டார், ஆனா ஜெயின தர்மத்தை பத்தி அதிகம் அவருக்கு எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு தீவிர கஷாயம் ஏற்பட்டு அந்த தீவிர கஷாயத்தால ஜெயின ஆகம சாஸ்திரத்துல தீவிர அதாவது பொய்யை கூறக்கூடிய பதங்களை பிரயோகம் பண்ணிவிட்டா அவர் அப்ப என்ன பண்றது? அது அந்த பரம்பரை தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தா என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு. ஆக பிறந்தது ஜெயினனா பிறந்துட்டாரு,
ஆனா ஜெயின தர்மத்தை பத்தி தெரியாது. அது தெரியாத காரணத்தால கஷாயம் ரொம்ப தீவிரமான கஷாயத்தை உடையவரா இருக்காரு, அல்லது தீவிர கஷாய உதயத்துல இருக்கு. அந்த நேரத்துல அவர் இப்படிப்பட்ட நூல்களுக்குள் தீய கருத்துக்களை புகுத்தி விட்டா என்ன செய்யறது, அந்த பரம்பரை தொடர்ந்து வந்தா என்ன செய்யறதுன்னு கேட்கிறார். जैसे कोई सच्चे मोतियों के गहने में झूठे मोती मिला दे परंतु झलक नहीं मिलती, इसलिए परीक्षा करके पारखी ठगाता भी नहीं है। कोई भोला ही वही मोती के नाम से ठगा जाता है तथा उसकी परंपरा भी नहीं चलती, शीघ्र ही कोई झूठे मोतियों का निषेध करता है। சொல்றார் உதாரணத்தை வச்சு. அதே அந்த முத்தால மாலை செய்யறாங்க. அந்த முத்தால மாலை செய்யும் போது அந்த நல்ல முத்து கூடவே ஒரு சில தரம் தாழ்ந்த முத்துக்களை கூட சேர்த்துடுறாங்கன்னு வச்சுங்க. முத்து மாதிரி இருக்கானா அது முத்து இல்லை. அப்படிப்பட்ட முத்தையும் ஒன்னா சேர்த்து பிசினஸ்ல அதெல்லாம் ஏதோ பண்றதுக்கு வாய்ப்புலாம் இருக்கு. அதை அவர் தெரிஞ்சு வச்சுன்னு சொல்றார். ஆக நல்ல முத்துக்களோடு தரம் தாழ்ந்த அல்லது முத்து இல்லாத ஒன்றையும் சேர்த்து முத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை சேர்த்து மாலையா ஆக்கிட்டார். அந்த மாலையை முத்து மாலையை வாங்க போகக்கூடியவர் முத்தை நன்கு பரீட்சை பண்ணி தான் வாங்குறார். நாம எது வாங்கினாலும் அப்படித்தானே வாங்குவோம். டெஸ்ட் பண்ணி இது நல்லா இருக்கா இல்லையா, முத்தி இருக்கா பிஞ்சா இருக்கா எல்லாம் பார்த்துட்டு தானே வாங்குறோம். ஆக பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை இன்னும் நல்லாவே பரீட்சை பண்ணி தான் வாங்குவோம். அப்படி பரீட்சை செய்து வாங்கும் பொழுது அதில் நன்கு தேர்ந்தவன் ஏமாற மாட்டான். அவன் பார்ப்பான், இந்த முத்து மாலையில தரம் தாழ்ந்த முத்துக்கள் கூட இருக்கின்றன, ஆகையினால இந்த முத்து மாலை நாம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஏமாறாம தப்பிப்பான். யாருக்கு அந்த ஆற்றல் இருக்கோ அவனுக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லாதவன், எது உண்மையான முத்து எது பொய்யான முத்து என்று பகுத்தறிந்து அதை வாங்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் ஏமாந்துதான் போவான், வேற வழி இல்லை. ஆக அப்படி ஏமாந்து போனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றார். அதே நேரத்துல இப்படி நல்ல முத்தோ கூட பொய்யான முத்தை கலந்து ஒருத்தன் வியாபாரம் செய்யறான்னாக்கா அதை உடனே 4 பேருக்கு அது போகும்போது அவர்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த கடைக்கு போவாதீங்க, அங்க தரம் தாழ்ந்த பொருட்கள் விற்கப்படுகின்றன, தரம் தாழ்ந்த முத்து மாலை தான் விற்கிறான், ஆகையினால நீங்க அங்க போகாதீங்கன்னு சொல்லி எல்லோரும் அதை தடை செய்து விடுவார்கள். ஆக இப்படி ஒண்ணு நாம அறிவாற்றல் மிக்கவர்களா இருந்தா அப்படிப்பட்ட பொருளை நாம வாங்காத தவிர்க்க முடியும், நாம அங்க ஏமாற மாட்டோம். இன்னொன்று, கொஞ்ச நாள் போனாலும் அவன் கடை மூடப்பட்டு ஆயிடும். ஏன்னா அதிக நாள் ஏமாத்த முடியாது. மக்கள் 4 பேர் தெரிஞ்சவங்க போனாங்கன்னாக்கா இது என்ன இப்படி ஏமாற்ற வித்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அந்த வியாபாரம் அவ்வளவுதான் நின்று போயிடும். ஆகையினால இந்த விதத்துல எப்படி அந்த முத்து மாலை பொய்யான முத்து மாலை அதிக நாட்கள் செல்லாதோ அது போலதான் இங்கேயும் உண்மையா மெய்ப்பொருளை எடுத்து உணர்த்தக்கூடிய இந்த ஆகமத்தில் பொய்யான பதங்களை தீய கருத்துக்களை ஒருவன் உட்புகுத்துகிறான் என்றால் அந்த தீய கருத்துக்களை கண்டு அறிவாற்றல் குன்றிய ஒரு ஜீவன் ஒண்ணு மயங்கி போய் தவறான முடிவுக்கு போயிடலாம். ஜெயின தர்மம் இப்படித்தான் முடிவு பண்ணிடலாம். ஆனால் நன்கு அறிவாற்றலுடைய தெளிவான சிந்தனை உடையவன் அவனை யாரும் ஏமாற்ற முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்படிப்பட்ட தீய கருத்துக்களை அந்த நல்ல கருத்துக்களோடு தெரியாத மாதிரி புகுத்தி விட்டாலும் அறிவு சார்ந்த சான்றோர்கள் இந்த கருத்தெல்லாம் சரியானது அல்ல என்று பின்னாடி வரக்கூடியவங்க அதை எடுத்து கூறி அது உண்மையான கருத்து அல்ல என்பதை மக்களுக்கு சொல்லி அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. ஆகையினால அது நீண்ட நாள் அந்த பரம்பரை செல்லாது. ஆக இப்படி இங்கும் அதே போல நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றார். ஆகையினால நீ பயப்பட வேணாம், ஜெயின ஆகமத்துல பொய்யான கருத்துக்கள் இருக்குன்ற பயம் வேணாம்னு சொல்றார். उसी प्रकार कोई सत्यार्थ पदों के समूह रूप जैन शास्त्र में असत्यार्थ पद मिलाएं, परंतु जैन शास्त्रों के पदों में तो कषाय मिटाने का तथा लौकिक कार्य घटाने का प्रयोजन है. அதை எப்படி பரீட்சை பண்ணணும்ன்றதையே சொல்றார். எப்படி எது உண்மையான கருத்து எது பொய்யான கருத்து அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு சொல்றார். ஜெயின ஆகமங்கள்ல கஷாயத்தை விளக்குவதற்காகத்தான் உபதேசம் செய்யப்பட்டிருக்கு. கஷாயம் எப்படியெல்லாம் குறைக்கலாம், எப்படியெல்லாம் தணிக்கலாம், எப்படியெல்லாம் அதை இல்லாமலாக்கலாம், அதற்காக தான் உபதேசம். லௌகிக் காரியம் அதாவது உலகியல் சார்ந்த செயல்களை
குறைக்கணும், உலகில் சார்ந்த பற்றுக்களை விடணும். அதற்காக தான் உபதேசம். ஆகையினால அப்படிப்பட்ட உபதேசம் எந்த ஆகமத்தில் இருக்கோ அதை ஜெயின ஆகமும் அந்த கருத்துக்கள் ஏற்புடையவை. அப்படி இல்லாம கஷாயத்தை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் யாராவது அதிலே புகுத்தி இருந்தால் அது உண்மையான ஆகமம் ஆகாது அப்படின்னு சொல்றார். ஆகையினால உலகியல் சார்ந்த செயல்களுக்காகவும் சாதனைகளுக்காகவும் அல்லது கஷாயங்களுக்கு மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் அவை உண்மையான ஆகமம் அல்லன்னு சொல்லி நாம அந்த ஆகமத்தை அந்த பரம்பரையை நாம் विलक्की विड़ वेंडुम। इस प्रकार प्रयोजन नहीं मिलता, इसलिए परीक्षा करके ज्ञानी ठगता भी नहीं है. ஆகையினால யார் நூல்களை வாசிப்பதற்கு முன் இது வாசிக்க தகுந்த நூல்தானா என்று அறிந்து ஏமாறாமல் நல்ல கருத்துக்களை உடைய ஆகமங்களை பயிலக்கூடிய ஞானி எப்பொழுதும் அப்படி ஏமாறுவது கிடையாது. कोई मूर्ख हो वही जैन शास्त्र के नाम से ठगा जाता है. முட்டாளாக இருக்கக்கூடியவர், அறிவு குன்றியாக இருக்கக்கூடியவர்கள் இதுவும் ஜெயினாகமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி கஷாயத்தை வளர்க்கக்கூடிய அல்லது உலகியல் சார்ந்த சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய நூல்களை ஜெயின நூல் நினைச்சு அவன் ஒன்னா ஏமாறலாமே தவிர நல்லறிவாளும் ஏமாற மாட்டான். உஸ்கி பரம்பரா भी नहीं चलती. எப்படி அந்த பரம்பரை இந்த பொய்யான அந்த முத்து மாலை அதை யார் எப்படி தடை செய்து விடுகிறார்களோ அது போல இப்படிப்பட்ட ஆகமத்தையும் தடை செய்து விடுவார்கள். யாராவது பொய்யான கருத்தை எழுதியிருந்தா அந்த சாஸ்திரத்தை படிக்க வேணாம்னு சொல்லி தடை செய்திருவாங்க. சீக்கிரஹி கோய் ஒன்னு அசத்தியார்த்த பதம்கா நிஷேத் கர்த்தாயே. அதனால் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற தீய கருத்துக்கள் அது தவறானது என்பதை சுட்டி காட்டி அப்படிப்பட்ட பரம்பரையை நீடிக்காமல் தடுத்து விடுவார்கள். दूसरी बात यह है कि ऐसे तीव्र कषाय जैनाभास यहाँ इस निष्कृष्ट काल में ही होते हैं. उत्कृष्ट क्षेत्र काल बहुत हैं, उनमें तो ऐसे होते नहीं है. இன்னும் சொல்லிட்டார், இப்படிப்பட்ட தீவிர கஷாயத்துடைய ஜெயினர் போல தோன்றக்கூடிய ஜெயினாபாசர்கள் உண்மையிலேயே அந்த காலத்திலாம் கிடையாது. இப்போ ஒன்னா இந்த இழிந்த காலத்துல இருக்கலாம், முற்காலத்துல அப்படிப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. इसलिए जैन शास्त्रों में असत्यार्थ पदों की परंपरा नहीं चलती. ஆகையினால முற்காலத்தில் எழுதப்பட்ட ஆச்சாரியர்கள் நூல்கள் எல்லாம் உண்மை பொருளை எடுத்து கூறக்கூடிய நூல்களாகத்தான் இருக்கிறது தவிர அதிலே யாரும் பொய் கருத்தை சொல்ல முடியாது. இப்போ ஒன்னா இந்த கால இழிவால ஏற்பட்டிருக்கலாம், அந்த காலத்துல கிடையாதுன்னு சொல்றாரு. पुनश्च कहे कि कषायों से तो असत्यार्थ पद न मिलाएं, परंतु ग्रंथ करने वालों को क्षयोपशम ज्ञान है, इसलिए कोई अन्यथा अर्थ भाषित हो उसमें असत्यार्थ पद मिलाए, उसकी तो परंपरा चले. இன்னொரு கேள்வி, நல்ல கேள்வி. உண்மையிலேயே கஷாயத்தால அவன் பொய்யான கருத்து ஆகமத்துல நுழைக்கல, அவனுடைய அறிவு சிற்றறிவு, க்ஷயோபசம ஞானம். அவன் கேவலி கிடையாது, குறைந்த ஞானம் தான், முழுமையாக அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவன் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த பதங்களுடைய அர்த்தம் வேற மாதிரி புரிஞ்சு தவறா புரிஞ்சு போச்சு. சுருதத்தில் இருக்கக்கூடிய பதங்களுக்கு அவருடைய அறிவுக்கு ஏற்ப தவறான ஒரு கருத்தை அவர் புரிந்து கொண்டார்னு வச்சுக்குவோம். அப்படிப்பட்ட தவறான கருத்து அப்படியே பரம்பரையா வந்துகிட்டே இருந்தது. அப்ப என்ன பண்றது? அந்த பரம்பரை அப்படியே வந்துகிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு சமாதானம், मूल ग्रंथ कर्ता तो गणधर देव हैं, वे स्वयं चार ज्ञान के धारक हैं और साक्षात केवली का दिव्य ध्वनि उपदेश सुनते हैं. उसके अतिशय से सत्यार्थ ही भाषित होता है और उसी ही के अनुसार ग्रंथ बनाते हैं. इसलिए उन ग्रंथों में तो असत्यार्थ पद कैसे गूंथे जाए. तथा जो अन्य आचार आदि ग्रंथ बनाते हैं वे भी यथा योग्य सम्यक ज्ञान के धारक हैं और वे मूल ग्रंथों की परंपरा से ग्रंथ बनाते हैं. दूसरी बात यह है कि जिन पदों का स्वयं को ज्ञान ना हो उनकी तो वे रचना करते ही नहीं, और जिन पदों का ज्ञान हो उन्हें सम्यक ज्ञान प्रमाण से ठीक गूंथते हैं. பதில் சொல்றார், மூல கிரந்தத்தை எழுதியவர், அதாவது 12 அங்கத்தை படைத்தவர் கணதரர். அவர் முழுமையாக 4 ஞானத்தை பெற்றிருக்கிறார். மத்தி ஞானம், சுத்த ஞானம், அவதி ஞானம், மனப்பிரை ஞானம் ஆகிய 4 ஞானங்களை பெற்று பற்றற்ற நிலையில் இருக்கிறார். அவருக்கு எல்லாம் திவ்ய துணியை நேரா கேட்கிறார். சந்தேகம் இருந்தாலும் அந்த திவ்ய துணியால அவருக்கு எல்லா சந்தேகமும் நீங்கி போயிடும். அப்படிப்பட்ட அதிசயமான அந்த கணதராச்சாரியர் மெய்ப்பொருளை தான் எழுத முடியுமே தவிர அவருக்கு பொய் பொருள் எதுவுமே அவர் எழுத மாட்டார். அந்த ஆகமத்துல அந்த 12 அங்கங்களில் அவர் படைத்திருக்கக்கூடிய அனைத்து பதங்களும்
மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய பதங்கள் தானே தவிர அவர் எப்படி பொய்ப்பொருளை எடுத்து சொல்வார்? ஆகையினால கணதரால இயற்றப்பட்ட 12 அங்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பதங்களும் மெய்ப்பொருளை விளக்கக்கூடியவைதான். ஆகையினால் அப்படிப்பட்ட நூலை தான் அவர் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் இருக்காங்க, அவர்களும் நல்லறிவை பெற்றவர்கள் தான். அவங்களுக்கு மித்யா ஞானம் கிடையாது, சம்யக் ஞானம் தான். ஆக அந்த சம்யக் ஞானத்தால் நல்லறிவாலும் பற்றற்ற நிலையில் இருப்பதாலும் அதோடு மட்டுமல்லாமல் மூல நூல்ல என்ன பதங்கள் சொல்லப்பட்டனவோ அந்த மூல நூல் பதங்களை கொண்டுதான் அவர்கள் நூல்களை படைக்கிறார்களே தவிர சொந்த கருத்தை, கற்பனையான கருத்துக்களை எல்லாம் அவர்களும் எழுதுவது கிடையாது. ஆகையினால அவர்கள் நல்லறிவை பெற்றிருப்பதால் அவர்கள் வாயிலாகவும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதோடு மட்டுமல்ல, அவர்கள் எந்த கருத்தை ஆகமத்திலிருந்து எடுக்கிறார்களோ அந்த கருத்தை தன்னுடைய அனுபவத்தி வடிவாக, ஆன்ம அனுபவத்தின் வாயிலாகவும் உண்மை தன்மையை ஆய்ந்து அறிந்து அதற்கப்புறம் தான் அந்த நூலை நூலாக ஏற்றுகிறார்கள். ஆகையினால அப்படி அவர்கள் அனுபவம் வாயிலாக மெய்ப்பொருள் தானா என்பதை ஆய்ந்து அதன் பிறகு நூலை ஏற்றுவதால் அவர்களுடைய நூல்களிலும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டார். इसलिए प्रथम तो ऐसी सावधानी में असत्यार्थ पद गूंथे जाते नहीं और कदाचित स्वयं को पूर्व ग्रंथों के पदों का अर्थ अन्यथा ही भाषित हो तथा अपनी प्रमाणता में भी उसी प्रकार आ जाए तो उसका कुछ चारा नहीं है. ஒருவேளை இவ்வளோ எல்லாம் கவனத்தோடு செயல்பட்டாலும் சில நேரத்தில் யாருக்காவது மூல பதங்களினுடைய அர்த்தம், பொருள் மாறாகவே புரிந்து விட்டது என்றால் அதுக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்படி அவங்களுக்கு மாறா புரிஞ்சு போச்சு, மூல பதத்துக்கு தவறான கருத்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் அது உண்மையா பொய்யா என்று அதை நிரூபிப்பதற்கு வழி இல்லை. परंतु ऐसा किसी को ही भाषित होता है, सभी को नहीं. इसलिए जिन्हें सत्यार्थ भाषित हुआ हो वे उसका निषेध करके परंपरा नहीं चलने देते. ஆனா ஒண்ணு, அது போல எல்லாருக்குமே மூல பதத்தினுடைய பொருள் தவறா புரிந்து கொள்வது யாரும் நிறைய பேர் கிடையாது. ஏதோ ஒரு சிலருக்கு அப்படி ஏற்படலாம், எல்லோரும் அப்படி தவறாவே புரிந்து கொள்வது இல்லை. ஆக ஒரு சிலர் அப்படி தவறாக புரிந்து கொண்டாலும் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அந்த தவற்றை சுட்டி காட்டி அந்த பரம்பரையை அதோடு நிறுத்திடுறாங்க, தடுத்துடுறாங்க, அதை தொடர்ந்து செல்வதற்கு அனுமதிப்பது கிடையாது. ஆகையினாலையும் அப்படிப்பட்ட பொய்யான கருத்துக்கள் தொடர்வது கிடையாது, அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டு விடுகிறது. அதனால நீ அந்த கவலை எல்லாம் உனக்கு வேணாம். அறிவு குன்றிய நிலையில மூல பதத்தை தவறா புரிந்து கொண்டா என்ன பண்றதுன்ற உனக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் வேணாம்னு சொல்றேன். पुनश्च इतना जानना कि जिनको अन्यथा जानने से जीव का बुरा हो ऐसे देवगुरु धर्मादिक तथा जीव अजीवादिक तत्वों को तो श्रद्धानी जैनी अन्यथा जानते ही नहीं. इसका तो जैन शास्त्रों में प्रसिद्ध कथन है. और जिनको भ्रम से अन्यथा जानने पर भी जिन आज्ञा मानने से जीव का बुरा ना हो ऐसे कोई सूक्ष्म अर्थ हैं, उनमें से किसी को कोई अन्यथा प्रमाणता में लाए तो भी उसका विशेष दोष नहीं है. இன்னொன்னு சொல்றார், அப்படியே ஏதோ ஒரு சூட்சமமான நுட்பமான பதத்துக்கு ஒரு தவறான கருத்தை யாராவது புரிந்து கொண்டால் கூட அதை அப்படியே கவனிக்காமல் விடுபட்டா கூட அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த கருத்தை புரிந்து கொள்வதால் இந்த ஆன்மாவிற்கு நன்மை விளைவிக்குமோ, இந்த ஆன்மா பயனடையுமோ, ஆன்மாவுக்கு நலன் பயக்குமோ அப்படிப்பட்ட கருத்துக்கள்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆன்மாவை புரிந்து கொள்வதற்கு உயிர் முதலான தத்துவங்கள், தேவசாஸ்திர குரு இவர்கள்லாம் காரணமாக இருக்கிறார்கள். ஆக தேவசாஸ்திர குருவை பற்றியும் உயிர் முதலான 7 தத்துவங்களை பற்றியும் அனைத்து ஆகமங்களும் தெள்ள தெளிவாக விளக்கி இருக்கின்றன. அதனால அதுல யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய மிக நுட்பமான கணக்கு, கருணாநியோகம் அப்படிப்பட்ட ஏதாவது இருந்தால் கூட அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் கூட அதனால் சமத்துவம் பாதிக்கப்படாது, அதனால் நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் பாதிக்கப்படாது. ஆனால் எதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படிப்பட்ட உயிர் முதலான தத்துவங்களையும்
தேவசாஸ்திர குருவையும் நன்கு தெரிந்து கொள்ளும் அளவிற்கு எந்தவித கருத்து வேற்றுமையும் இல்லாமல் தெளிவாக அனைத்து ஆச்சாரிகளும் அதை நமக்கு இன்று வரை எடுத்து உபதேசித்திருக்கிறார்கள். ஆகினால அப்படிப்பட்ட கருத்தை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதை தவிர, மிக நுட்பமான கருத்துக்கள் ஒரு சில இருந்தாலும் அதனால் இந்த ஆன்மாவுக்கு எந்த தீமையும் ஏற்படாது அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே சொல்றார். கோமுட் சாரத்துல சொல்லியிருக்கார். சித்தாந்த சக்கரவர்த்தி நேமிச்சந்திராச்சாரியரே சொல்லிட்டார். சம்மாயிட்டி ஜீவோ உவயிட்டம் பவயணம் து சத்தஹதி யசபாவம் அஜானமானோ குரு நியோகா. கோமுட் சார ஜீவகாண்டம் 27வது காதையில சொல்றார். சம்யக் திருஷ்டி உயிர் உபதேசம் செய்யப்பட்ட ஆகம கருத்துக்களை நம்புறார். சத்தகதி அசத்பாவம் அஜானமானோ குரு நியோகா. அஜ்ஞானி குருவால், அதாவது அறிவு குன்றிய குரு, அவருக்கு அறிவாற்றல் அதிகம் இல்லை, ஆனா அவர் குருவாய் இருக்கார். அப்படிப்பட்ட குரு மூலமாக அசத்பாவம் சத்தகதி, அசத்தியார்த்த கருத்தை அவர் நம்புகிறார் என்றாலும் அதனால எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்றார். ஆகையினால சம்யக் திருஷ்டி உயிர் உபதேசிக்கப்பட்ட உண்மையான கருத்துக்களை, அதாவது உயிர் முதலான தத்துவங்களையும் தேவசாஸ்திர குருக்களையும் அப்படியே உள்ளவாறு நம்புறார். ஆனால் மிக நுட்பமான ஒரு சில கருத்துக்கள், அந்த கருத்துக்களை குருவுக்கே தெரியல அந்த கருத்தினுடைய உண்மையான மெய்ப்பொருள் என்னன்றது. அப்படிப்பட்ட கருத்தை அவர் தவறா சொல்லியிருந்தா கூட குரு சொன்னாரேன்னு நம்புவதால அவனுடைய சம்யக்தம் பாதிக்கப்படாது, அவருடைய நற்காட்சி நல்ல நல்லொழுக்கம் பாதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டார். ஆகையினால மிக நுட்பமான கருத்துக்கள் ஒருவேளை தவறா யாராவது சொல்லிட்டா கூட அதனால ஆன்மாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் எதில் தெளிவு ஏற்பட வேண்டுமோ அப்படிப்பட்ட தெளிவான தத்துவங்களிலும் தேவசாஸ்திர குருக்கள் ஆகிய கருத்துக்கள் மிகவும் கவனத்துடனும் அதிலே எந்த விதமான தீய கருத்துக்கள் இல்லாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கருத்துக்களில் ஏதாவது தவறு நேர்ந்து விட்டால் அதுக்கப்புறம் நற்காட்சி ஏற்படுவது கஷ்டமாயிடும். ஆகையினால அந்த கருத்துக்களில் நாம் ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்றாரு. அதுல யாருக்கும் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. அதனால அதுல எல்லா ஆச்சாரியர்களும் தெளிவா இருக்காங்க. புனச்ச ஹமேபி விசேஷ ஜான் நஹி ஹை. அப்புறம் சொல்றார், ஆச்சாரியர்கள் எல்லாமே அப்படின்ற போது எனக்கும் அவ்வளவு சிறந்த ஞானம்லாம் கிடையாது. ஜினாஜ்ஞா பங்க கர்னேக்கா பகுத் பய ஹை. ஜனருடைய ஆணையை மீறுவதில் எனக்கு மிகுந்த அச்சம் உண்டு. நான் சொல்றதுதான் சாஸ்திரம்னு சொல்றவன் கிடையாது. பகவான் என்ன சொன்னாரோ அதை மீறி செயல்படுவதில் எனக்கு மிக மிக பயம் உண்டு, அச்சம் உண்டு. பரந்து இசி விசார் கே பல் சே கிரந்த கர்னேக்கா சாகஸ் கர்த்தே ஹை. ஆக அந்த பயத்தை மனதில் கொண்டுதான் எப்படியாவது இந்த நூலை எழுதலான்ற ஒரு நம்பிக்கை, தைரியம் எனக்கு வந்திருக்கு. इसलिए इस ग्रंथ में जैसा पूर्व ग्रंथों में वर्णन है वैसा ही वर्णन करेंगे. அதனால இந்த நூல்ல பூர்வாச்சாரியர்கள் எப்படி அவரவர்கள் நூல்களை வர்ணனை செய்திருக்கார்களோ அது போலதான் நானும் இங்கே தத்துவத்தை அல்லது ஆகம கருத்துக்களை இங்கு நான் உங்களுக்கு விளக்குவேன். अथवा कहीं पूर्व ग्रंथों में सामान्य गूढ़ वर्णन था, उसका विशेष प्रकट करके वर्णन यहाँ करेंगे. அதே நேரத்துல முற்காலத்தில் ஆச்சாரியர்கள் எழுதின நூல்கள், அந்த நூல்கள்ல ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கு, ஆனா சுருக்கமா எழுதியிருக்காங்க, சூத்திரம் மாதிரி, தத்துவ சூத்திரம் மாதிரி. அப்படி சுருக்கமாக எழுதப்பட்ட அந்த கருத்துக்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் அதை நான் விளக்கி எழுதுறேன் அப்படின்னு சொல்றார். सो इस प्रकार वर्णन करने में मैं तो बहुत सावधानी रखूंगा. सावधानी करने पर भी कहीं सूक्ष्म अर्थ का अन्यथा वर्णन हो जाए तो विशेष बुद्धिवान हो वे उसे संभाल कर शुद्ध करे, ऐसी मेरी प्रार्थना है. நான் ரொம்ப கவனத்தோடு இருப்பேன். அப்படிப்பட்ட மிக நுட்பமான கருத்துக்களை எடுத்து விளக்கி சொல்லும் பொழுது கவனமா செயல்படுவேன். அப்படி கவனமா செயல்பட்டாலும் என் சிற்றறிவின் காரணமாக அதில் ஏதாவது பிழை நேர்ந்து விட்டால், அந்த நுட்பமான கருத்துக்களை விளக்கும் பொழுது பிழை நேர்ந்து விட்டால் அந்த பிழையை என்னை காட்டிலும் புத்தியில் சிறந்த, அறிவாற்றில் சிறந்த சான்றோர்கள் அதை திருத்தி சரி செய்து மக்களுக்கு சொல்லும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன்னு சொல்லி வணங்கி கேட்டுக்கொள்கிறார். ஆகையினால இவ்வளவு
ஜாக்கிரதையாக கவனமாக செயல்படும் பொழுது சாஸ்திரங்கள்ல பிழை ஏற்படுவது ரொம்ப கம்மி. ஆனா நாம் சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது எவ்வளவு கவனமா இருக்கணும்ன்றதும் இதன் மூலமாக நாம தெரிந்து கொள்ளணும். ஆக எந்த கருத்தை படித்தாலும் அதை ஆகமத்துக்கு ஏற்ப ஆன்மாவுக்கு ஏற்ப புரிந்து கொள்வதுதான் நம்முடைய அதுலதான் இருக்கு நம்முடைய சாமர்த்தியம். ஆகையினால எழுதுறதுல இவ்வளவு கவனம் இருக்கும் பொழுது அதை படித்து புரிந்து கொள்வதிலும் நமக்கு மிகுந்த கவனம் எச்சரிக்கை தேவை. இஸ் பிரகார் சாஸ்திர கர்ணிகா நிச்சயிக்கியாக, இவ்வாறு நான் ஆகமத்தை எழுதுவதற்கு இப்பொழுது முடிவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆக ஆகமம், நான் எழுதக்கூடிய இந்த ஆகமம் ஆச்சாரியர்கள் பரம்பரைக்கு உட்பட்டது, ஜெயின ஆகம கருத்துக்களுக்கு உட்பட்டது. இதுல எதுவும் பொய்யான கருத்துக்கள் இல்லை. இதற்கு என்னென்ன ஆதாரத்தை அவர் எடுத்து காட்ட முடியுமோ அனைத்து ஆதாரங்களையும் எடுத்துக்காட்டி நான் செய்யக்கூடிய இந்த செயல் அனைவருக்கும் நலன் பயக்கும்னு சொல்லி இதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்டுக்கு வரார். अब यहाँ कैसे शास्त्र वांचने सुनने योग्य है तथा उन शास्त्रों के वक्ता श्रोता कैसे होने चाहिए उसका वर्णन करते हैं. இது பொதுவா எல்லா ஆகமத்திலையுமே பொதுவா இது மாதிரி செய்வாங்க. ஆகமத்தை எது படிக்க தகுந்த ஆகமம், அந்த படிக்க தகுந்த ஆகமத்தை யார் எடுத்து சொல்லணும், அவர்களுடைய தகுதி எப்படி எதுவா இருக்கும். அதே போல அந்த ஆகமத்தை கேட்பவருடைய தகுதி என்னென்ன, இதை ஸ்ரீ புராணத்துல கூட நாம பார்த்திருக்கிறோம், புராண கிரந்தங்கள்லயும் சொல்லியிருக்காங்க. அதே போல இங்கேயும் அவர் சொல்றார், எதை நாம் படிக்கணும், அதை படிக்கக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய நபர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், கேட்போர் எப்படிப்பட்டவராக இருக்கணும். இந்த மூன்றத்தையும் இப்ப சொல்ல போறார். முதல்ல வாஞ்சனே சுன்னே யோகிய சாஸ்திர, படிப்பதற்கும் கேட்பதற்கும் உகந்த நூல் எது என்பதை சொல்றார். जो शास्त्र मोक्ष मार्ग का प्रकाश करें वही शास्त्र वांचने सुनने योग्य है. சொல்றார், எந்த சாஸ்திரம் மோட்ச மார்க்கத்தை விளக்குகிறதோ, முக்திக்கு வழிகாட்டுகிறதோ, அந்த சாஸ்திரம் தான் உண்மையிலேயே கேட்பதற்கும் எடுத்து சொல்லுவதற்கும் படிப்பதற்கும் உகந்த நூல். क्योंकि जीव संसार में नाना दुखों से पीड़ित है. यदि शास्त्र रूपी दीपक द्वारा मोक्ष मार्ग को प्राप्त कर लें तो उसमें उस मार्ग में स्वयं गमन कर उन दुखों से मुक्त हों. எல்லா உயிர்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் பிறவியில் உழன்று துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கின்றன. இந்த துன்பத்தினின்று விடுபட வேண்டும் அப்படின்னு எல்லா உயிர்களுமே நினைக்கின்றன. அதற்கு துணையாக இருப்பது ஆகமம் என்று சொல்லக்கூடிய தீபம், விளக்கு. இந்த விளக்கு தான் அவர்களை நற்பாதையில் இட்டு செல்லுகிறது. ஆகையினால மோட்ச மார்க்கத்தை எடுத்து காட்டக்கூடிய விளக்கக்கூடிய தீபத்துக்கு ஒப்பான இந்த நூல், அந்த நூல் தான் உண்மையிலேயே படிக்க வேண்டிய நூலாகும். அப்படிப்பட்ட மோட்ச மார்க்கத்தை எடுத்து கூடக்கூடிய நூல் எதுவாக இருந்தாலும் அந்த நூலை நாம படிக்கலாம். ஏன்னா அதை படிச்சு நாம மோட்ச மார்க்கத்துல செல்ல முடியும். அப்படி இல்லைன்னாக்க மோட்ச மார்க்கத்துல உயிர்கள் செல்லாது. ஆக 4 அநியோகமும் நமக்கு இப்படிப்பட்ட மோட்ச மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நூல்களாகத்தான் இருக்கின்றனவே தவிர எந்த ஒரு நூலும் சம்சாரத்திற்கு வழிகாட்டக்கூடிய நூலாக இல்லை என்பதையும் நாம் இங்க கருத்தில் கொள்ளணும். நம்முடைய ஆகமங்கள், புராண கதைகள் கூட எந்த ஒரு கதையுமே பிறவியில் துவங்கினாலும் இறுதியில் சென்றடைவது மோட்சத்தில் ஆகும். ஆக பிறவி உயிர் எதனால் கஷ்டப்படுகின்றன, பிறவி உயிர்கள் எதனால் எப்படி சென்றால் முக்தியை பெற முடியும், அதை எடுத்து கூறுவதுதான், கதை வாயிலாக எடுத்து கூறுவதுதான் பிரதமான யோகம். அதனால் நம்ம கதைகள் எல்லாமே இறுதியில் சென்றடைவது மோட்சத்தில். அங்கதான் போய் கதை முடியும், நடுவுல கதை முடியாது. அதனால இந்த கதை வாயிலாக 7 தத்துவத்தை பிரதமான யோகம் சொல்லுது. சரணானி யோகம் ஒழுக்கத்தை பின்பற்றுவதால் மோட்ச மார்க்கத்தை மோட்சத்தை அடையலாம்னு சொல்லி மோட்சத்துக்கு உண்டான ஒழுக்கத்தை அது சொல்லுது. கருணானி யோகம் மூலக அமைப்பிலே உயிர்கள் எப்படியெல்லாம் துன்புறுகின்றன, இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும், அதே நேரத்தில் துன்பத்திற்கு காரணமான வினைக்கட்டு முதலானவற்றை எல்லாமும் விரிவாக பேசுகிறது. ஆக இந்த வினை செய்தால் இந்த வினைக்கட்டு ஏற்படும், இதனால் இந்த தீமை ஏற்படும், ஆகையினால இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாது அப்படின்னு கருணாநியோகம் மூலமாகவும் மோட்ச மார்க்கம் விளக்கப்படுகிறது.
அதே போலதான் திரவியான யோகம் முழுக்க முழுக்க மோட்ச மார்க்கத்துக்கும் அதற்கு காரணமான ஆன்மாவை பற்றியும் விளக்குவது. ஆக இந்த 4 அநியோகமுமே நமக்கு முக்தியை தான் விளக்குகின்றனவே தவிர சம்சாரத்தையோ அல்லது குடும்பம் சார்ந்த உறவுகள் மற்றவற்றையோ தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு நூலும் எழுதப்படவில்லை. நாம் இந்த நூல்களை படிக்கும் போது அந்த உணர்வோடு தான் படிக்கணும். நாம இல்லத்துல குடும்பத்துல சௌக்கியமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம், குடும்ப சௌக்கியம் புலன் சார்ந்த சுகம், இது உண்மை சுகம் அல்ல என்பதை ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். ஆகையினால அப்படிப்பட்ட சுகத்துக்கு நூல்கள் காரணமாக அமையாது, நூல்கள் அமையாது, பகவானும் கிடையாது, குருவும் அப்படி கிடையாது. அது நாம இங்க புரிந்து கொள்ளணும். சோ மோட்ச மார்க்க ஏக் வீத்தராக் பாவ. மோட்ச மார்க்கத்துல நாம செல்லணும்னா அதற்கு முக்கியமா என்ன செய்யணும்? வீத்தராக பாவம், பற்றற்ற உணர்வு நமக்கு வரணும். इसलिए जिन शास्त्रों में किसी प्रकार राग द्वेष मोह भावों का निषेध करके वीतराग भाव का प्रयोजन प्रकट किया हो उन्हीं शास्त्रों का वांछना सुनना उचित है. ஆகையினால எந்த நூல்ல நமக்கு அந்த பற்றற்ற உணர்வு ஏற்படுவதற்கான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, விருப்பு வெறுப்பு மயக்க உணர்வுகள் போவதற்கான வழி, அந்த தீய உணர்வுகள் நம்மை விட்டு விலகுவதற்காக வழிகளை எந்த நூல்கள் காட்டுகின்றனவோ அப்படிப்பட்ட நூல்கள் தான் நாம் படிக்க வேண்டும். அதுதான் படிக்க தகுந்த நூல்கள் ஆகும். ஆகையினால தீய உணர்வுகளை போக்குவதற்கும் பற்றற்ற உணர்வை வளர்ப்பதற்கும் எந்த நூல்கள் காரணமாக இருக்கின்றனவோ அந்த நூல்கள் தான் படிக்கத்தக்கது, கேட்கத்தக்கது என்று சொல்றார். ஆக மற்ற நூல்கள் எதுல சொல்றார் அவரே அடுத்து, तथा जिन शास्त्रों में श्रृंगार भोग कुतूहलादि का पोषण करके राग भाव का, हिंसा युद्धादि का पोषण करके द्वेष भाव का और अतत्व सिद्धांत का पोषण करके मोह भाव का प्रयोजन प्रकट किया हो वे शास्त्र नहीं शस्त्र है. எந்த ஆகமங்கள்ல நல்ல அழகுபடுத்தி போக பொருட்கள், சாதனங்கள், அப்புறம் மனோ வினோதங்கள், கேளிக்கைகள், வேடிக்கைகள் இதெல்லாம் எடுத்து சொல்லி மக்களை ஜாலியா என்டர்டெயின் பண்றதுக்காக, பொழுதுபோக்கிற்காக கருத்துக்களை வைத்து நமக்கு பற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய, விருப்பு வெறுப்பு உணர்வுகளை தூண்டக்கூடிய அப்படிப்பட்ட கருத்துக்கள் எந்த நூல்களிலே காட்டப்படுகின்றனவோ, அதே நேரத்தில் ஹிம்சை முதலான கருத்துக்களையும் சண்டை போடுறதுக்கு உண்டான அப்படிப்பட்ட கருத்துக்கள் இவற்றையெல்லாம் எந்த நூல்கள் சொல்லுகின்றனவோ அப்படிப்பட்ட நூல்கள் அதே நேரத்தில் ஆக விருப்பு உணர்வு, சண்டை முதலான காட்சிகள் அல்லது அதுக்குண்டான கருத்துக்களை கூறி வெறுப்பு உணர்வை ஏற்படுத்துவது, அதே நேரத்தில் உண்மையான தத்துவத்தை நம்பாமல் பொய்யான தத்துவத்தில் நம்பிக்கை கொள்வதற்காக எழுதப்படுகின்ற நூல்கள், அதனால் ஏற்படக்கூடிய மோகபாவம். ஆக ராகம் எது? வெறுப்பு, மற்றவங்க மேல விருப்பு ஏற்படணும், நாட்டம் ஏற்படணும், நம்மை அழகுபடுத்தி கொண்டு மற்றவங்களை கவரணும், அதுக்கு என்னென்ன வழி, இதெல்லாம் ராகத்தை வளர்க்கக்கூடிய நூல்கள். சண்டை போட்டு மற்றவங்களை ஜெயிக்கிறது எப்படி, சண்டை போடலாம், இப்படி எல்லாம் திருடுறது எப்படி, போய் சொல்றது எப்படி, இதெல்லாம் இப்படிப்பட்ட உணர்வுகளை, வெறுப்பு உணர்வுகளை தூண்டக்கூடியது. அது ஒரு பக்கம். மூன்றாவது, மெய்ப்பொருளை உணர்த்தாமல் பொய்ப்பொருளை உணர்த்தி அதனால் ஏற்படக்கூடிய மோகபாவம், மயக்க உணர்வு. இப்படி விருப்பு வெறுப்பு மயக்க உணர்வுகளை தூண்டக்கூடிய ஆகமங்கள் உண்மையில் ஆகமம் அல்ல, அவை ஆகமம் என்ற பெயரில் ஆயுதங்களாகனு சொல்றார். சாஸ்திர நகி சஸ்திரஹே. சாஸ்திரம் என்றால் ஆகமம், சஸ்திரம் என்றால் ஆயுதம். அது ஆன்மாவை கொள்ளுகின்ற ஆயுதமாகவும் சொல்றார். ஆக இப்படிப்பட்ட நூல்களை நாம் படிக்க கூடாதுன்னு சொல்றார். இப்ப நீங்க உலகில கூட எடுத்துங்க, திருடுறது எப்படி அப்படின்னு கத்துக் கொடுக்கறதுக்கு எங்கேயாவது ஸ்கூல் இருக்கா? எப்படி ஹிம்சை பண்றது, எப்படி ஒருத்தரை வெட்டுறது, குத்துறது, எப்படி பொய் பேசுறது, எப்படி திருடுறது, எப்படி மானபங்கப்படுத்துறது, இதையெல்லாம் சொல்லி தருவதற்கு எங்காவது பள்ளிக்கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவா? எங்கேயுமே கிடையாது. இதை சொல்லி தரத்துக்கு எங்கேயும் பள்ளிக்கூடம் கிடையாது. இதெல்லாம் கூடாது என்று தடுப்பதற்காக தான் பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் தீயனவை, இந்த தீய செயல்களை செய்யக்கூடாது என்பதற்காக தான் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. அதுல இதை பற்றி தான் சொல்றாங்க, இதெல்லாம் செய்யாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத. இதெல்லாம் செய்யாத பண்ணாதன்னு சொன்னாலும் பெரும்பாலான மக்கள் அப்படி செய்யறாங்க. ஆக எதை நாம் வேண்டாம் என்று தடுக்கின்றோமோ அப்படிப்பட்ட தீய செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கே நாம
தீனி போட்டு புஸ்தகங்களை எழுதி விநியோகம் பண்ணி சண்டை போடு, சச்சரவு போடு, திருடு, இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும் பாருங்க. ஆகையினால இப்படிப்பட்ட தீய கருத்துக்களை பரப்புவதற்கு யாருமே இடம் தருவது கிடையாது. அதற்காக பள்ளிக்கூடங்கள் கிடையாது. நல்ல கருத்துக்களை சொல்லித்தரதுக்கு தான் பள்ளிக்கூடம் இருக்கு. ஆகையினால ஆகமங்களை படிக்கும் பொழுதும் அப்படிதான் தேர்ந்தெடுத்து படிக்கணும். எது நமக்கு விருப்ப உணர்வுகளை தூண்டுகின்றனவோ, கஷாயங்களை தூண்டுகின்றனவோ, நம்மை நாம் அலங்கரித்து கொண்டு மற்றவர்களை கவரணும்னு நினைக்கிறோமோ, அல்லது ஜோக் சொல்லி சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தி 1 மணி நேரம் பேசுனதே தெரியலப்பா, அப்படியே சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணா போச்சு, அப்படிப்பட்ட ஹாஸ்ய கஷாயங்களை எல்லாம் வளர்த்து அப்படிப்பட்ட நூல்களை படிக்கிறதாலேயோ, ஜோக்ஸை படிக்கிறதாலேயோ, அல்லது அப்படிப்பட்ட சொற்பொழிவுகளை கேட்பதாலேயோ ஆன்மாவுக்கு என்ன பயன்? ஆகையினால அப்படிப்பட்ட ராகபாவங்கள் வளர்க்கக்கூடிய நூல்களையும் படிக்க கூடாது. அதே போல ஹிம்சை முதலான போர், சண்டை, சச்சரவு, எப்படியெல்லாம் வீட்டுல கலகம் நடக்கலாம். இப்பெல்லாம் சீரியல்ல பெரும்பாலும் அப்படித்தானே வீட்டுல நடக்கக்கூடிய கலகங்களை எல்லாம் சீரியல்ல காட்டுறாங்க. அந்த சீரியலை பார்த்து பார்த்து இன்னும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஓ இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு. ஆக இப்படி எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்களை வெளியே போக்குறதுக்கு உண்டான வழிகளை எல்லாமும் பண்றாங்க. ஆக இப்படி அதனால ஏற்படக்கூடிய துவேஷபாவம், அதை வளர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட நாடகங்களையோ அப்படிப்பட்ட நூல்களையோ நாம கேட்கவோ பார்க்கவோ கூடாது. அதே நேரத்தில் தத்துவத்திற்கு மாறான மித்யா தத்துவத்தை நம்ப வைக்கக்கூடிய நூல்களையும் நாம் படிக்கக்கூடாது. இதெல்லாம் படிக்க தகுந்த நூல்கள் அல்ல, இவை ஆகமங்கள் அல்ல, இவைகள் ஆன்மாவை கொல்லுகின்ற ஆயுதங்களாகனு சொல்றார். அதனால நாம உஷாரா இருக்கணும். ஆக பையனுக்கு எவ்வளவுதான் நாம சொன்னாலும் திருக்குறள் படிச்சு மனப்பாடம் பண்ணிடான்னா படிக்க மாட்டான். பக்தாமர ஸ்தோத்திரம் படிக்கினா படிக்க மாட்டான், மனப்பாடம் பண்ண மாட்டான். ஆனா இதை படிக்காத, இதை பாடாதன்னா அப்படிப்பட்ட பாடல்கள், சினிமா பாடல்கள் அதெல்லாம் வேணான்னு சொன்னா கூட ஒரு தடவை கேட்டுட்டு அப்படியே பாடுறான். ஆனா இதை பலமுறை சொல்லி கொடுத்தாலும் இதெல்லாம் மனசுல ஏற மாட்டேது. அப்படிதான் உயிர்கள் இருக்கின்றன. ஆகையினால நாம் அப்படிப்பட்ட நூல்களையே நாடி சென்று, அப்படிப்பட்ட கருத்துக்களையே நாடி சென்று, அந்த ஜோக் அடிக்கிற சொற்பொழிவு அப்படிப்பட்ட இதையே நாடி சென்றோம் என்றால் நாம் நம்மை விட்டு நீண்ட தூரம் விலகி சென்று விடுவோம். எனவே அப்படிப்பட்ட நூல்கள் படிப்பதை தவிர்த்து அட்லீஸ்ட் அது ஆகமம்னாவது நினைக்க கூடாது. அதுதான் சொல்றாரு, அவையே ஆகமம் அல்ல, இவை ஆயுதமாகும்னு சொல்றாரு. ஆக இப்படிப்பட்ட நூல்களை படிப்பதை விட்டு विडनों, क्योंकि जिन राग द्वेष मोह भावों से जीव अनादि से दुखी हुआ है, उनकी वासना जीव को बिना सिखलाए ही थी और इन शास्त्रों द्वारा उन्हीं का पोषण किया, भला होने का क्या शिक्षा दी. சொல்றார். ஏன் இதை படிக்கக்கூடாது அப்படின்னா, இந்த ராக துவேஷ மயக்க உணர்வு இருக்கு. இந்த மயக்க உணர்வுக்கு உட்பட்டு தான் இந்த உயிர் அனாதி காலமாக துன்பப்பட்டு கொண்டு வருகிறது. பிறர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, பிறர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, ஆன்மா உடலை ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த நம்பக்கூடிய அந்த தவறான நம்பிக்கை, இதெல்லாம் தான் இந்த ஆன்மாவை அனாதி காலமாக துன்பத்திற்கு உட்படுத்தி நம்மை வதை செய்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட உணர்வுகளே மீண்டும் மீண்டும் வளர்த்து கொண்டிருந்தோம் என்றால், எதெல்லாம் ஆன்மாவுக்கு ஒவ்வாதோ அப்படிப்பட்ட கருத்துக்களையே மீண்டும் மீண்டும் படித்து அதிலேயே மூழ்கி இருப்போம் என்றால், அப்படிப்பட்ட நாடகங்கள், அப்படிப்பட்ட சினிமாக்கள், நம்முடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நாடகங்கள், இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் மீண்டும் பிறவியில் தான் உழலுவோம். எனவே நாம் நன்மை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படாது. எனவே எதனால் ஆன்மாவிற்கு நன்மை ஏற்படுமோ அப்படிப்பட்ட நன்மை வாய்ந்த கருத்துக்களை உடைய கல்வியை அல்லது நூல்களை நாம் வாசிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவகா சுபாவ காத் ஹி கியா, ஆகினால இப்படிப்பட்ட நூல்கள் பழையின்று இதனால் ஆன்மாவை நாம் மேலும் மேலும் கஷ்டத்துக்கு உட்படுத்தக்கூடாதுன்னு சொல்றார். इसलिए ऐसे शास्त्रों का वाचना सुनना उचित नहीं है. எனவே அப்படிப்பட்ட நூல்களை நாம் படிக்கவும் கூடாது, கேட்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டார். यहाँ वाचना सुनना जिस प्रकार कहा, उसी प्रकार जोड़ना, सीखना, सिखाना, विचारना, लिखाना आदि कार्य भी उपलक्षण से जानना. எப்படி இங்க நாங்க படிக்க கூடாதுன்னு சொன்னோமோ அதே போல படிக்கவும் கூடாது, அதை நாம் கேட்கவும் கூடாது, எழுதவும் கூடாது, நாமும் கற்றுக்கொள்ளக்கூடாது, மற்றவங்களுக்கும் அதை பயிற்றுவிக்கவும் கூடாது. ஆக பயிலுதல், பயிற்றுவித்தல், அல்லது அதை எழுதுதல், சிந்தித்தல், அல்லது படித்தல்,
அல்லது மற்றவர்களுக்கு எடுத்து கூறுதல், இது எதுவுமே கூடாதுன்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. ஆக அப்படிப்பட்ட நூல்கள் பக்கம் நாம போகக்கூடாது. इस प्रकार जो साक्षात अथवा परंपरा से वेतराग भाव का पोषण करे ऐसे शास्त्र ही का अभ्यास करने योग्य है. ஆகையினால் உண்மையிலேயே ஆன்மாவிற்கு எது நலம் பயக்குமோ அந்த நேராக நலம் பயத்தாலும் சரி, அல்லது அதை படித்து அந்த பரம்பரை மூலமாக ஆன்மாவிற்கு அந்த பற்றற்ற நிலை, அதே நேரத்தில் ஆன்மாவிற்கு நிலையான சுகம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றை விளக்கக்கூடிய சாஸ்திரங்கள், ஆகமங்கள், நூல்கள் எதுவோ அப்படிப்பட்ட நூல்களை தான் நாம் படிக்க வேண்டும். மற்ற நூல்கள் பிறவிக்கு காரணமான அல்லது இல்லற சுகத்துக்கு காரணமான, புலன் சுகத்திற்கு காரணமான அப்படிப்பட்ட நூல்கள் நாம் படிக்கக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நூல்களை படிப்பதால் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவி சார்ந்த துன்பங்கள் தான் வருமே தவிர பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு வழி பிறக்காது. எனவே வாசிக்க தகுந்த நூல், பயில தகுந்த நூல், பயிற்றுவிக்க தகுந்த நூல், எழுத தகுந்த நூல், இப்படி சிந்திக்கத்தக்க நூல் இதெல்லாம் எது என்பதை இங்கு நாம் தெரிந்து கொண்டோம். அப்படி வீத்தராகத்தன்மையை போற்றுகின்ற, நல்ஞான, நல்லொழுக்க, நல் நம்பிக்கையை போற்றுகின்ற, அதை எடுத்து கூறுகின்ற அப்படிப்பட்ட ஆகமங்கள், முக்திக்கு வழிகாட்டுகின்ற அப்படிப்பட்ட ஆகமங்களை நாம் பயில்வோமாக. அந்த ஆகமங்கள் நல் நூல்கள் வாயிலாக விரைவில் நாம் ஆன்ம நலன் பெற்று அனைவரும் பேரின்ப நிலையை அடைவோமாக என்று கூறி, இன்னும் அடுத்த சில கருத்துக்கள்லாம் இருக்கு. இந்த நூல், படிக்கத்தக்க நூல் எது என்பதை இப்போ இன்று பார்த்தோம். அதுபோல இவர் எழுதிக்கின்ற இந்த நூல் உண்மையில் அனைவராலும் படிக்கத்தக்கது தானா, இது போற்றுதலுக்குரியது தானா, இதில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஆகம கருத்துக்கள் தானா என்பதை, இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இன்றைய வகுப்புல பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் யார் இந்த நூலை எடுத்து படிக்கும் தகுதி படைத்தவர்கள், மற்றவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய தகுதி பெற்றவர்கள் யார், இந்த நூல் ஆகம நூல்களை கேட்கும் தகுதி பெற்றவர்கள், அவர்களுக்கு என்னென்ன, கேட்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய தகுதிகள் என்ன, இதை வாசிப்பவர்கள், எடுத்து சொல்பவர்கள், அவர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் பிறகு நாளை வகுப்பில் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இதோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். திங்கள் மும்மாறி பெய்க, திருவரம் வளர்க, செங்கோல் நன்கினிதரச நாள்க, நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குளரத்தினோரும் இனி தூவி வாழ்க எங்கள் உங்கவன் பயந்த நன்னோ புகழொடு புலிகமிக்கே.